புகழ்ச்சியாக புகழ்ச்சியா. கடைசி ஒரு வாரமா இந்த காஃப் ஒண்ணு இருக்கு. அன்னைக்கு எடுக்காதீங்க. சில நேரம் தண்ணி கொஞ்சம் குடிப்பேன். ட்ரையா இருக்கு. புகழ்ச்சியாக உங்களோட இப்போ நினைக்கிறேன் ஒரு 4-5 வாரத்துக்கு பிறகு தான் நினைக்கிறேன் உங்களோட கதைக்கிறேன். டாக்டர் நல்லா ரிஃப்ளெக்ட் பண்ணாரு, ஷேர் பண்ணாரு எப்படி அந்த கடவுளின் 4 முகங்கள் எப்படி ஜெயம் படிக்கிறது. எக்ஸலன்ட், வெரி குட். ஐம் ஷுர் நிறைய பேர் காட் சம்திங் டுடே. நான் நேரா செய்திக்கே மெசேஜுக்கே போறேன். நான் ஜார்ஜுக்கு வர சொன்னேன். அந்த ஸ்கிரிப்சர் வேர்ஸ் கொஞ்சம் இருக்கு வாசிக்கிறதுக்கு ஆளை காணும் போல. இஃப் தேர் இஸ் எனிவன் யூ கேன் டாக்டர் யூ கேன் ரீட். நோ மேபி ரொம்ப ஸ்கிரிப்சர் வாசிக்க மாட்டேன், கொஞ்சம் இருக்கிற கொஞ்சத்தை வாசிக்கிறேன். இதை சொல்லி நான் தொடங்குறேன். உங்களுக்கு தெரியுமா, நம்பிக்கையின் பாதையில் இந்த ஆண்டவரோட நடக்கிற இந்த பாதையில நம்மளுக்கு ஒரு சத்தம் ஒண்ணு கேட்கும். இந்த சத்தம் இப்போ ஒவ்வொரு நேரமும் கேட்காது. திடீர்னு நம்மள வாழ்க்கையில நம்மளுக்கு ஐடென்டிஃபை பண்ணலாம். இந்த நாட்கள்ல இந்த காலங்கள்ல இந்த சத்தம் நம்மள வாழ்க்கையில நான் கேட்டு இருக்கோம். இது ஒரு சர்ப்ரைஸா வரும் இந்த சத்தம். இப்ப இந்த சத்தம் வந்து நம்மள காதால கேட்கிற சத்தம் இல்ல, இந்த தட்டார்னு அப்படி சத்தம் இல்ல. ஆனா அது ஆழமா பதிகிற ஒரு சத்தம் ஒண்ணு. அது என்ன தெரியுமா அந்த சத்தம்? அந்த சத்தம் வந்து ஆண்டவர் நம்மள வாழ்க்கையில கதவை பூட்டுற ஒரு சத்தம். தட்டாம், கதவை பூட்டுற நேரம் வார ஒரு சத்தம். நம்மள வாழ்க்கையில நிறைய பேர் நாங்க அனுபவிச்சிருப்போம். ஆண்டவர் இந்த வாழ்க்கையில் இந்த கதவை பூட்டிட்டாரேன்னு. அப்படி நிறைய இன்ஸ்டன்சஸ் இருக்கு வாழ்க்கையில. இப்போ ஒரு பூட்டின கதவை பாக்குற நேரம், இல்லாட்டி ஒரு பூட்டின கதவை பற்றி நாங்க கேட்கிற நேரம், நாங்க கூட பேர் நெகட்டிவாவே தான் அதை பாக்குறது. அது என்னது, அத நெகட்டிவாவே தான் பாக்குறது. ஐயோ பூட்டின கதவா, எதிர்மறையா தான் பாக்குறது. ஒவ்வொரு நேரமும் கூடுதலான நேரம் எதிர்மறையா தான் பாக்குறது. இப்போ ஒரு கடைக்கு போயிட்டு கதவு பூட்டு இருந்துச்சுன்னா, கொஞ்சம் வெள்ளையன வந்து இருந்தா கதவு பூட்டிட்டாங்களேன்னு ஒரு எதிர்மறையாவே தான் நாங்க பாக்குறது. அதே மாதிரி ஒரு திறந்த கதவை பாக்குற நேரம் நாங்க ஃபுல் பாசிட்டிவா தான் பார்ப்போம். அதை திறந்த கதவை பற்றி கேட்கிற நேரம், பாக்குற நேரம் நாங்க நிறைய பேர் அப்படித்தான் திறந்த கதவும் பூட்டுற கதவை பற்றி பார்த்திருக்கோம். ஆனா சில நேரம் திறந்த கதவு கேன் பி அ கர்ஸ், பூட்டின கதவு கேன் பி அ பிளெஸிங் நம்மள வாழ்க்கையில. ஒரு உதாரணத்துக்கு நான் சொன்ன ஒரு உதாரணத்துக்கு, இப்போ 2011ஆம் ஆண்டு 2010ஆம் ஆண்டு 11ஆம் ஆண்டு சாம்சங் கேலக்ஸி S2 போன் வந்துச்சு, ஸ்மார்ட் போன். அப்போ அந்த டைம் நான் வந்து நோக்கியா 3310 நிறைய பேர் பார்த்திருப்பீங்க. அந்த பச்சை கலர் நீல கலர் போன், பச்சை ஸ்கிரீனோட நாங்க நிறைய பேர் பாவிச்சோம். அது நோக்கியா 3310 ஒன்று பாவிக்கிற நேரம் நான் யோசிச்சேன், அடே ஸ்மார்ட் போன் ஒன்று வாங்குவோமேனு. வாங்க போறதுக்கு முதல்ல நான் என்கிட்ட கேட்டேன், ஸ்மார்ட் போனா இல்லாட்டி டப் ஒன்று வாங்குவோமா. கடைசியில நான் ஒரு ஹுவாவி டப் ஒன்று தான் வாங்கினேன். டப் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து டப் நல்லா பாவிச்சுக்கிட்டு இருந்த ஒரு 2 மாசம். ஒரு நாள் நம்மள அங்கிள் ஒரு ஆள் வந்து, ஒரு ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கு நம்மள அங்கிள் வீட்டுக்கு வந்து என்னோட காய்ச்சிக்கிட்டு, பிறகு அங்கிள் சொன்னாரு, ரைட் நான் போறேன்னு. அங்கிள் வீட்டை விட்டு வெளியே போறேன்னு நானும் அந்த டப்பை எடுத்து இந்த அந்த சாலை அந்த ஹால்ல மேசையில வச்சுட்டு நான் மேல போனேன் வாஷ்ரூமுக்கு. மேல போயிட்டு வாஷ்ரூமுக்கு போயிட்டு ஒரு 10 நிமிஷத்துல திருப்பி கீழே வந்தேன். கீழே வந்து பாக்குறேன், டப்பை காணும், ஹுவாவி டப்பை காணும். எங்கடா இந்த டப் போனிச்சுன்னு தேடி இருக்கு. நம்மள அம்மா வந்து கிச்சன்ல இருந்தாங்க. அம்மா கிட்ட கேட்டேன், அம்மா டப் எடுத்தீங்களான்னு. அம்மா சொன்னாங்க, இல்ல நான் எடுக்கல, நான் கிச்சன்ல இருந்து வெளியே வரல. தேடுற நேரம் என் ஃப்ரெண்டு ஒருத்தன், பக்கத்து வீட்டு பொடியும் ஒருத்தன் வந்தாரு வீட்டுக்கு. வந்துட்டு கேட்டாரு, என்ன செய்யற என்ன தேடுறேன். நான் சொன்னேன், இப்படி இந்த டப் ஒன்று வச்சிருந்தேன், டப்பை காணுமே. அப்போ அந்த என் ஃப்ரெண்ட் சொன்னாரு, இதுக்கு முதல்ல ஒரு 5 நிமிஷத்துக்கு முதல்ல யாரோ ஒரு ஆள் வீட்டுக்கு வந்தாங்க தானேன்னு. நான் சொன்னேன், 5 நிமிஷத்துக்கு முதல்ல வரல, ஒரு 10 நிமிஷத்துக்கு முதல்ல நம்மள அங்கிள் போனாரு.
நான் பிறகு அம்மா கிட்ட கேட்டேன், யாராவது 5 நிமிஷத்துக்கு முதல்ல வந்தாங்களான்னு. அம்மா சொன்னாங்க, இல்ல யாரும் வரலையே, நான் கிச்சன்ல தானே இருந்தேன். பிறகு நான் சொன்னேன், நம்மள அங்கிளா இருக்கலான்னு. அப்ப என் ஃப்ரெண்ட் சொன்னா, இல்ல உங்களோட அங்கிள் என்னைய நல்லா எனக்கு உங்களோட அங்கிளை நல்லா தெரியும். இது யாரோ ஒரு நீல கலர் சாரத்தை உடுத்திட்டு வந்த ஒரு ஆள். பிறகுதான் பார்த்தோம், தெரிய வந்துச்சு நம்மள அங்கிள் வீட்டை விட்டு வெளியே போற நேரம் கேட்டை கூட்டாம போனதுனால ரோட்ல யாரோ ஒரு ஆள் திறந்த கேட்டை பார்த்துட்டு வீட்டுக்கு வந்து உடனே டப்பை பார்த்திருக்காரு மனுஷன். டப்பை எடுத்துட்டு போயிட்டாரு. அந்த கதவு மாத்திரம் அந்த அங்கிள் அந்த கேட்டை மாத்திரம் பூட்டி இருந்தா இன்னைக்கு நான் என் கையில டப்பை வச்சுக்கிட்டு டப்போட உங்களோட காய்ச்சிக்கிட்டு இருந்திருப்பேன். அன்றைக்குல இருந்து இன்றைக்கு வரையும் ஒரு டப்பை நான் வாங்கினதே இல்லை காசு கொடுத்து. இப்ப அதுல என்ன நான் சொல்ல வரேன், ஊட்டின கதவு எனக்கு ஒரு பிளெஸிங்கா இருந்திருக்கும். திறந்த கதவுனால இந்த டப் போயிட்டு புகழ்ச்சியாக. இப்ப திறந்த கதவா இருந்தாலும் பூட்டின கதவா இருந்தாலும் ஆண்டவர் அதை செஞ்சிருந்தா அது ஒவ்வொரு நாளும் என்ன நடந்தாலும் அது ஒரு பிளெஸிங் தான். இப்ப நாங்க யோசிப்போம் சில நேரம், ஐயோ ஆண்டவர் என் வாழ்க்கையில் இந்த கதவை பூட்டிட்டாரு, ஆண்டவர் என்னை கைவிட்டுட்டாரா, ஆண்டவர் என்னைய விட்டு தூரம் விலகிட்டாரான்னு நான் சில நேரம் யோசிப்போம். ஆனா உங்களுக்கு தெரியுமா, ஆண்டவருக்கு எல்லாமே விளங்கும், முதல்ல இருந்து கடைசி. நாங்க பிறந்த நாள்ல இருந்து சாவர நாள் வரை ஆண்டவருக்கு எல்லாமே விளங்கும். நாங்க நம்மள வாழ்க்கையில ஒரு முடிவு ஒரு டெட் எண்ட் ஒன்று பாக்குற நேரம் ஆண்டவர் பாப்பாரு, இல்ல அதுல ஒரு புது பெண்ட் ஒண்ணு இருக்கு. நாங்க நம்மள வாழ்க்கையில நாங்க பார்ப்போம், ரைட் நல்ல ஹைவே ஒண்ணு போகுது, இந்த வழியா போனா நேர் ரோட்ல போகலான்னு. ஆனா ஆண்டவருக்கு தெரியும், இல்ல அந்த ரோட்ல போனீங்கன்னா சுத்தி வந்து திருப்பி தொடங்கின இடத்துக்கே நீங்க வந்துருவீங்க. அதனாலதான் ஆண்டவர் சில நேரத்துல கதவுகளை பூட்டுவாரு, நாங்க பிழையான வழியில போற நேரம். அதான் நம்பிக்கை சொல்றது ஆண்டவர் ஆண்டவர் மேல நம்பிக்கை வைக்கிறது நம்மளுக்கு அது விளங்கினாலும் விளங்காட்டியும் அதுதான் உண்மையான நம்பிக்கை. புகழ்ச்சியாக நாங்க ஜெனசிஸ் 7:6-7 போடுவோம். பைபிள்ல இது இருக்கு. ஜெனசிஸ் ஆதியாகம். இங்க ஜோர்ஜ் இருக்கிறாரு, பரவாயில்ல. கடவுள் சரி பரவாயில்ல, 2வது கடவுள் அவருக்கு கட்டளையிட்டபடி உள்ளே சென்றவை எல்லாம் ஒவ்வொரு உயிரினத்திலும் ஆணும் பெண்ணுமாக உள்ளே சென்றன. அதன் பின் ஆண்டவர் அவரை உள்ளே விட்டு கதவை மூடினார். இதுல ஒரு பேக்ரவுண்ட் உங்களுக்கு தாரேன். இது வந்து ஆண்டவர் நோவாவுக்கு சொன்னாரு, ஒரு 100 வருஷ ப்ரொஜெக்ட் ஒன்னு நோவாவுக்கு தந்தாரு. என்ன அந்த ப்ரொஜெக்ட்? ரைட், 7 மாத அளவுக்கு மக்களை இந்த என்னது அந்த கப்பல் இந்த ஆக்குழுக்கு கொண்டு வர சொல்லி. ஆனா நோவாக்க முடியல, அது அவருடைய குடும்பம் மத்தான் தான் அவருக்கு 7 ஆச்சு. பிறகு ஆண்டவர் என்ன சொன்னாரு, இருக்கிற விலங்குகள் எல்லா விலங்குகளும் இல்ல, எல்லா ஜாதியிலையும் ஒரு செட் ஒண்ணு இதுக்கு கொண்டு வாங்க. இப்ப பைபிள் சொல்லுது, எல்லாத்தையும் நோவா செஞ்சு முடிச்ச பிறகு, அந்த 100 வருஷ ப்ராஜெக்ட் முடிச்ச பிறகு ஆண்டவர் சொன்னாருமோ நோவாக, சரி நீ இப்ப உள்ளுக்கு போங்க, இந்த இதுக்கு போங்க. போன உடனே நோவா இல்ல கதவை பூட்டினாரு. பைபிள்ல சொல்லுது ஆண்டவர் கதவை பூட்டினார். நோவா பூட்டெல்லாம் ஆண்டவர். இப்ப நோவாக்கு தெரியாது இந்த கதவை ஆண்டவர் எப்போ இது திருப்பி திறப்பாருன்னு. இப்ப நோவா யோசிச்சிருப்பா, சரி ஆண்டவர் சொன்னார் தான் 40 நாள் மழை பெய்யும்னு, சரி 40 நாள் நாங்க இருந்து பார்ப்போம். ஆனா 40 நாள் முடிஞ்ச பிறகு மழையும் நின்றுட்டு, ஆனா ஆண்டவர் இன்னும் கதவை திறக்கல. நோவா எத்தனை நாள் தெரியுமா அந்த நாக்குக்கு சொல்றது, அதுக்கு எத்தனை நாள் இருந்தார் தெரியுமா? 1 வருஷமும் 1 மாசமும் 10 நாளும். இப்போ நினைச்சு பாருங்க, நோவா ஒவ்வொரு நேரமும் இப்ப 40 நாள் முடிச்ச பிறகு நோவா யோசிச்சிருப்பாரு, ஆண்டவரே இப்போ கதவு திறப்பீங்களா, ஆண்டவரே இப்போ திறப்பீங்களான்னு.
ஆனா ஆண்டவர் திறக்கவே இல்லை. சும்மா யோசிச்சு பாருங்க. சரி, நீங்க யாராவது ஜூக்கு போயிருந்தீங்கன்னா, நீங்க தெய்வலையில பக்கத்துல இருக்கு ஜூ ஒண்ணு. நம்மள மூத்த மக வந்து ஒவ்வொரு நேரமும் டடா ஜூக்கு போகலாமா, ஜூக்கு போவோமா, ஜூக்கு போவோமா. இப்ப நான் ஒரு 10-15 தடவை ஜூக்கு போயிருப்பேன். உங்களோட மகளுக்கு 6 வயசு தான், அவன் ஒரு 10 தடவை மேல போயிருப்போம். ஒவ்வொரு நேரம் ஜூக்கு போகணும். ஆனா எனக்கு ஜூக்கு போக ஆசையே இல்லை. ஏன் தெரியுமா? அவ்வளவு நாத்தம் அந்த ஜூல. யானை கிட்ட போற நேரம் ஒரு நாத்தம்னு அடிக்கும். குதிரை கிட்ட போற நேரம் ஆமா நாத்தமோ நாத்தம். இப்ப இந்த ஜூ வந்து மேலே மூடி இல்லையே. ஆனா இது நோவாட ஆக்கு வந்து முழுசா மூடி இருக்கு. நினைச்சு பாருங்க. நோவா கேட்டிருப்பாரு. நீங்க யோசிச்சிருக்கீங்க, நீங்க இத பத்தி யோசிச்சிருக்கீங்க? நோவா நிம்மதியா ஒரு நாள் சரி தூங்கி இருப்பாரா மனுஷன்? டெபினிட்டா இல்ல. ஒரு நாள் கூட நிம்மதியா தூங்கி இருக்க மாட்டாரு. ஏன்னா பக்கத்துல சிங்கம் கத்திக்கிட்டு இருந்திருக்கும், கரடி அந்த பக்கத்துல கத்திக்கிட்டு இருக்கும். நோவா ஆண்டவர்கிட்ட கேட்டிருப்பாரு, ஆண்டவரே இந்த கதவை நீங்க எப்ப திறக்க போறீங்கன்னு. ஏன்னா ஆண்டவர் தான் இந்த கதவை பூட்டினாரு. ஆண்டவர்கிட்ட கேட்டிருப்பாங்க, எப்ப திறக்க போறீங்க, எப்ப திறக்க போறீங்கன்னு. அதே கேள்விதான் உங்களுக்கும் எனக்கும் இருக்கு நிறைய பேருக்கு. நிறைய பேர் நோவா ஆண்டவர்கிட்ட கேட்ட கேள்வியே தான் ஆண்டவர்கிட்ட நாங்க கேட்கிறோம். ஆண்டவரே நீங்க எப்போ என்னைய சுகப்படுத்த போறீங்க? ஆண்டவரே நீங்க எப்போ எனக்கு இந்த இந்த விடுதலை, இந்த இந்த பணப்பிரச்சனையில இந்த விடுதலை தர போறீங்க? ஆண்டவரே இந்த வைஃபா ஹஸ்பண்டா எப்போ என் வீட்டுக்கு வர போறார்? ஆண்டவர் நீங்க எப்போ இதை செய்ய போறீங்க? ஆண்டவரே எப்போ எப்போ எப்போன்னு கேட்டுக்கிட்டே இருக்கும். நாள் கணக்கா, மாச கணக்கா, வருஷ கணக்கா. புகழ்ச்சியாக இப்போ நீங்க யோசிச்சு பாருங்க. ஆண்டவருக்கு பெரிய விஷயமே இல்லை அந்த கதவை திறக்கிறது. 40 நாள் மழை பெஞ்சு முடிச்ச பிறகு ஆண்டவர் திறந்திருக்கலாம் கதவை. ஆண்டவர் கதவை திறந்த உடனே நோவா ஃபுல் ஃபன்ல வெளியே வந்திருப்பான். அப்பா அட கடவுளே, இந்த நாத்தத்துல இருந்து நாங்க வெளியே வாரோம்னு சந்தோஷமா இருந்திருக்கும். நோவாருக்கு ஒரு 2 நாள், ஒரு 2 நிமிஷம் தான். காலை எடுத்து வெளியே வச்ச உடனே மனுஷன் தண்ணி உழுக போய் இருப்பாரு. ஏன்னா மழை பெஞ்ச மழை தண்ணி அப்படியே இருந்திருக்கும். செத்து போன மக்கள், கோடிகள் லட்சக்கணக்கான மக்கள் மிதந்துகிட்டு இருப்பாங்க. பொணமா மிதந்து கொண்டு இருந்திருப்பாங்க. மிருகங்கள், கோடிக்கணக்கான மிருகங்கள் மிதந்துகிட்டு இருந்திருக்கும். ஆண்டவருக்கு தெரியும் இந்த நேரத்துல இப்போ நோவாக்கு கதவை திறந்தா இந்த மண்ணு நோவாவும் செத்து போயிடுவாரு. நோவாக்கு சரியான இடம் கதவு பின்னுக்கு இருக்கிறது தான். ஏன்னா ஆண்டவர் கதவை பூட்டிட்டு வெளியில ஆண்டவர் ஒரு புதிய ஒரு உலகத்தை உருவாக்கி கொண்டிருந்தாரு. அதே இதுதான் நம்மளோட வாழ்க்கையிலும் செய்யறாரு. நம்மளுக்கு கதவை பூட்டி நாங்க யோசிக்கிறாரு, வாழ்க்கை முன்னுக்கு போகுது இல்லையே, இதே இடத்துல தான் இருக்கு, ஒரு முன்னேற்றமும் இல்லையே நாங்க யோசிக்கிறேன். கடவுள் எத்தனை நாள் தான் நீங்க பூட்டி இருப்பீங்க? ஆனா கடவுள் பூட்டின கதவுல இந்த அந்த பக்கத்துல நம்மள வாழ்க்கையில வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. ஆண்டவருக்கு தெரியும் இந்த டைம் நான் கதவை திறந்தேன்னா வாழ்க்கை படுத்துரும். புகழ்ச்சியாக புகழ்ச்சியாக நாங்க நிறைய ஸ்ரீலங்கன்ஸா இருக்கலாம் கூட, கடவுள் கதவுன்னு திறந்தா நாங்க ஒவ்வொரு நேரம் யோசிப்போம், இந்த பூட்டின கதவு இதை விட ஒரு மோசமான நிலைமைக்கு தான் போகும்னு. ஒரு நாளும் யோசிக்க மாட்டோம் இந்த பூட்டின கதவு இந்த இடத்துல இருந்து ஒரு நல்ல ஒரு இடத்துக்கு போகும்னு நாங்க யோசிக்கிறதே இல்லை. ஏன்னா நாங்க நிறைய பேர் broken people, but God is doing something new behind closed doors. இப்ப அடுத்த 10 இல்ல ஒரு 20 நிமிஷத்துக்கு நான் உங்களுக்கு கதைக்க போறது என்ன தெரியுமா? ஆண்டவர் நம்மள வாழ்க்கையில ஏன் கதவுகளை பூட்டுறாருன்னு 5 காரணங்கள் ஆண்டவர் ஏன் நம்மள வாழ்க்கையில கதவுகளை பூட்டுறாருன்னு. புகழ்ச்சியாக புகழ்ச்சியாக முதலாவது வந்து கடவுள் கதவுகளை மூடுகின்றார் உங்களை உங்கள் நோக்கத்துடன் சீரமைக்க. To align you with the purpose that God has created. இப்ப ஆண்டவர் உங்களோட வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கொண்டு வர்றாருன்னா, உங்களோட வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கொண்டு வர உங்களோட சரியான பாதையில போடணும்னா ஆண்டவர் வாழ்க்கையில கதவுகளை பூட்டுவாரு. பிரச்சனை வந்து இது பூட்டுறது இல்ல. பிரச்சனை வந்து ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு நோட்டீஸ் தந்துட்டு பூட்ட மாட்டார். ஒரு நோட்டீஸ் இல்ல, ஒரு வார்னிங் இல்ல,
தம்பி நான் கதவை பூட்ட போறேன்னு ஒண்ணுமே இல்லை, சொல்லாம கொள்ளாம ஆண்டவர் பூட்டிடுவாரு. அதுவும் ஆண்டவர் ஒரு எக்ஸ்பிளனேஷனும் தரமாட்டாரு. இப்ப உங்களோட சில பேர் வாழ்க்கையில ஆண்டவர் காட்டியிருப்பாரு, இதுதான் நான் உங்களை உருவாக்கினேன், உங்களை உருவாக்கி இந்த உலகத்துக்கு அனுப்பினேன் இந்த காரணத்துக்காக சொல்லி ஆண்டவர் சில நேரம் ஒரு விஷன் மூலமா, ஒரு ட்ரீம் மூலமா, ஜெபத்துல இருக்கிற நேரம் ஆண்டவர் உங்களுக்கு காட்டியிருப்பாரு, சொல்லி இருப்பாரு, இதுக்கு தான் நான் உங்களை உருவாக்குனேன். திஸ் இஸ் த பர்பஸ் ஆஃப் யுவர் லைஃப். ஃபைனல் டெஸ்டினேஷன் நீங்க கடைசியில இந்த வேலையா செய்யறதுக்கு தான் உங்களை நான் இந்த உலகத்துக்கு அனுப்பினேன்னு ஆண்டவர் சில நேரம் உங்களுக்கு காட்டியிருப்பாரு. எல்லாருக்கும் இல்ல, சில பேருக்கு. ஆனா ஆண்டவர் அந்த கடைசியில இதுதான் நீங்க செய்யணும்னு சொல்லி காட்டினதுக்கு அந்த இடத்துக்கு போறதுக்கு ஒரு பாதை இருக்குதானே. அந்த பாதைய ஒரு நாளும் உங்களுக்கு சொல்லவும் மாட்டாரு. அது எப்படி போறீங்க, என்ன செய்ய போறீங்க, இந்த பாதை போற வழியில என்ன நடக்க போகுதுன்னு ஒரு நாள் கூடி ஆண்டவர் சொல்ல மாட்டாரு. ஏன் தெரியுமா? ஆண்டவர் உங்களுக்கு ஃபைனல் டெஸ்டினேஷனை காட்டிட்டு, இது தம்பி இதுதான் பாதை, இந்த இந்த வருஷத்தை இந்த நாட்கள்ல இது நடக்கும், இதெல்லாம் தாண்டி தான் தம்பி போகணும்னு உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் ஒண்ணு கொடுத்தா நீங்க என்ன தெரியுமா செய்வீங்க? நாங்க நிறைய பேர் கிட்டத்தட்ட நாங்க எல்லாமே, ஐயோ ஆண்டவரே நாங்க இதை இப்படி செய்வோமா, நாங்க இதை அப்படி செய்வோமா நான் சொல்லி ஆண்டவரோட நாங்க கதைச்சு கடைசியில நாங்க ஆண்டவருக்கு சொன்னோம், ஐயோ ஆண்டவரே என்னைய நான் பாவிக்காதீங்க, அந்த பக்கத்துல இருக்கான் ஜார்ஜ் அவரை பாவிங்க, அவர் செஞ்சு கொள்வாருன்னு நாங்க பாய்ன்னு நாங்க போயிடுவோம். அதனாலே தான் ஆண்டவர் நாங்க போற பாதைய ஒரு நாள் விளக்கம் எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டாரு. புகழ்ச்சியாக இது நாங்க யோசப் பழைய ஏற்பாட்டில் யோசப் வாழ்க்கையில நாங்க இது பார்த்திருக்கோம். யோசப்புக்கு என்ன நடக்கும்? சாரி, யோசப்புக்கு ஆண்டவர் ஒரு கனவு மூலமா யோசப்புக்கு கனவு மூலமா காட்டுவார். யோசப் நீ ஒரு நாள் இப்படி இருப்பீங்க, உங்களோட அண்ணன்மார் அப்பா அம்மாமார் உங்களுக்கு அடியில தான் இருப்பாங்க, நீ பெரிய ஒரு இடத்துல இருப்ப சொல்லி ஒரு கனவுன்னு காட்டுவார் யோசப்புக்கு. முதல்ல யோசப் ஒரு 10-12 வயசுல காட்டிடுவாரு. ஆனா யோசப்புக்கு ஒரு நாளும் அந்த போற ரூட்டை காட்ட மாட்டாரு. அப்ப யோசப் வாழ்க்கையில என்ன நடக்கும்? யோசப் அப்பா ஜேக்கப் யோசப்புக்கு நல்ல புது உடுப்பெல்லாம் வாங்கி கொடுத்து அவர் தான் செல்ல பிள்ளையா வளர்க்குற நேரம் மனிதர் யோசப்புக்கு ஒரு கதவுன்னு திறக்கிறாங்க. யாரு? யோசப் அப்பா. யோசப்புக்கு கதவை திறக்கிற நேரம் ஆண்டவர் என்ன செஞ்சாரு? திறந்த கதவை ஆண்டவர் பூட்டினாரு. எப்படி பூட்டினாரு? யோசப் அண்ணன்மாரெல்லாம் யோசப்பை பிடிச்சி அந்த குழிவுக்கு போட்டு பிறகு அதுல இருந்து எடுத்து ஈஜிப்டுக்கு விக்கிறாங்க. இப்ப ஈஜிப்டுக்கு வித்து ஈஜிப்ட்காரங்க பொட்டிஃபருக்கு யோசப்பை விக்கிறாங்க ஒரு அடிமையா. இப்ப பொட்டிஃபர் வீட்டுல என்ன நடக்கும்? யோசப்புக்கு பொட்டிஃபர் வீட்டுல யோசப் நல்ல வேலையெல்லாம் செஞ்சுட்டு வாரனால பொட்டிஃபர் யோசப்புக்கு புதிய ஒரு கதவு ஒண்ணு திறப்பாரு. மனிதர் இன்னொரு கதவை திறக்கிறாரு. இப்ப மனிதர் இந்த கதவை திறக்கிற நேரம் ஆண்டவர் என்ன செஞ்சாரு? ஆண்டவர் அந்த கதவையும் பூட்டுறாரு. பொட்டிஃபர் மனைவி யோசப் மேல குற்றச்சாட்டுன்னு போட்டு பொட்டிஃபர் யோசப்ப சிறையில போட்டுறாரு. 2வது திறக்கிற கதவை ஆண்டவர் பூட்டுறாரு. இப்ப சிறைச்சாலையில என்ன நடக்குது? சிறைச்சாலையில யோசப் இருக்கிற நேரம் அவருடைய நற்குணங்கள் நல்ல செயல்கள்னால சிறைச்சாலை இன்சார்ஜா இருக்கிற அந்த ஜெயிலர் யோசப்ப ப்ரொமோட் பண்றாரு. எங்க? த சீஃப் ஜெயில் பிரிசனர், அதுனா சிறைச்சாலையில இருக்கிற பெரியவரா, அந்த ஒரு பிரிசனரா. மனிதர் புதிய ஒரு கதவை திறக்கிறாங்க. ஆண்டவர் என்ன செய்வாரு? அதுல அந்த அரசர்ட அந்த இந்த கப்பேரர்னு சொல்லுவாங்க, பேரோட கப்பேரர் அந்த சிறைகளுக்கு வர நேரம் யோசப் அவரோட அந்த கனவை இன்டர்பிரேட் பண்ணி யோசப் சொல்லுவாரு, அண்ணே நீங்க நாளைக்கு ரிலீஸ் ஆக போறீங்க, அண்ணே மறந்துடாதீங்க, அண்ணே பேரோ கிட்ட போற நேரம், அரசர்கிட்ட போற நேரம் அண்ணைய நினைவு வச்சு அண்ணைய வெளியே கொண்டு வாங்கன்னு. கப்பேரும் சரி தம்பி நான் உங்களுக்கு செய்யறேன்னு அந்த மனுஷன் ரிலீஸ் ஆகின பிறகு 2.5 வருஷம் யோசப்ப மறந்துடுவாரு. இன்னொரு கதவும் ஆண்டவர் கூட்டிட்டாரு. ஆனா ஜோசப் வாழ்க்கையில என்ன ஆச்சு?
இந்த பூட்டின கதவுகள் எல்லாமே ஜோசப்ப அவருடைய அந்த பர்பஸுக்கு, அவரை ஏன் ஆண்டவர் உருவாக்குனாரு, என்னத்துக்கு ஈஜிப்ட் கொண்டு வந்தாரு, அந்த ஒரு பர்பஸுக்கு அவரை ரீஅலைன் பண்ணி அவர் கொண்டு வந்தாரு. ஈஜிப்ட்ல 2வது என்னது அரசர்கள் மத்ததா இருக்கிற நிலைமைக்கு அந்த பூட்டின கதவுகள் தான் யோசப்பை கொண்டு வந்துச்சு. நீங்க நினைச்சு பாருங்க, எல்லாம் திறந்த கதவு ஆண்டவர் பூட்டாட்டி யோசப்புக்கு ஒரு நாளும் அந்த இடத்துக்கு வந்திருக்க முடியாது. அப்படியே அண்ணமாரோடே தான் வாழ்ந்து இருக்கணும். God closes a door to realign you to your purpose. புகழ்ச்சியாக புகழ்ச்சியாக. இப்போ ஆண்டவர் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ண போனா உங்களோட நம்பிக்கைய இல்லாமே போயிடும். உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று சொல்றேன் சரியா. இந்த வாழ்க்கையில சில பூட்டுற கதவுகள் எப்படி ஒரு உங்களோட வாழ்க்கையை சீரமைக்கணும் சரியான பாதையில, ஆண்டவர் உங்களை கூப்பிட்டு இருக்கிற பாதையில. நான் பேங்க்ல சேர்ந்து நிறைய பேர், உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும், பேங்க்ல நான் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். நான் பேங்க்ல வேலை செஞ்சு ஒரு வருஷம் கூடி போகல. உண்மையா அந்த பேங்க்ல இருக்க அந்த பேங்க் மேனேஜர் என்னைய ஒரு சின்ன ஒரு வேலை ஒண்ணு செய்ய சொன்னாரு. எனக்கு அந்த டைம் விலங்கெல்லாம் அது பிழையான ஒரு வேலைன்னு, இல்லீகலான ஒரு வேலை. நானும் அதை செஞ்சேன். இவர் சொல்ற நேரம், இவர் தான் பேங்க் பிரான்ச்ல இருக்கிற மேனேஜர், இவர் சொல்லாட்டி எனக்கு வேலை போயிடணும். அந்த வேலையை செஞ்சேன். வேலை செஞ்சு முடிச்சு கொஞ்ச நாள் போற நேரம் தான் விளங்கிச்சு அது ஒரு பிழையான ஒரு வேலை. அப்படி அந்த வேலை செய்யவே இயலாது. ஹெட் ஆபீஸ்ல என்ன செஞ்சாங்க, அந்த பிரான்ச் மேனேஜரை டிரான்ஸ்பர் பண்ணிட்டாங்க இன்னொரு தூரத்தை பிரான்ச் ஒண்ணுக்கு. என்னைய வர சொன்னாங்க ஹெட் ஆபீஸுக்கு. இப்ப நான் பேங்க்ல சேர்ந்து இப்போ ஒரு 9, 10, 11 மாசம் தான் இருக்கும். என்னைய கொண்டு வந்து சொன்னாங்க எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லுங்க, நீ ஏன் இந்த வேலையை நீ செஞ்ச அப்படின்னு பெரிய ஒரு லெட்டர் ஒன்று எழுதி கொடுக்கணும். லெட்டர் எழுதி எடுத்து ஒரு லேடி ஒரு ஆள் தான், ஒரு கொஞ்சம் வயசான ஒரு அம்மா ஒரு ஆள், ரொம்ப வருஷம் பேங்க்ல இருந்திருக்காங்க. பெரிய ஒரு போஸ்ட்ல, பேங்க்ல இருக்க பெரிய டாப் போஸ்ட்ல ஒண்ணு இல்லை, பெரிய டிசிஷன் மேக்கர். அவங்களுக்கு நான் கொடுத்து நான் சொன்னேன், என்னை மன்னிச்சிருங்க, நான் இது தெரியல, எனக்கு தெரியாதனாலதான் இது செஞ்சேன். அவங்களும் அந்த அம்மாவும் கிறிஸ்தவர் ஒரு ஆள், ஒரு ஆங்கிலிக்கன் லேடி ஒரு ஆள். அவங்களும் பம்பல் வீட்ல தான் இருக்காங்க. அவங்க ரைட் எல்லாம் என்னை மன்னிச்சுட்டு என்னை வேலை கொடுத்தாங்க. கொஞ்ச நாள் போற நேரம் அந்த அம்மாவே என்னை அந்த பேங்க்ல இருக்கு, நம்மள பேங்க்ல இருந்துச்சு ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸ் டீம், ஸ்பெஷல் டீம் ஒண்ணு, ஏதாவது புதுசா ஒரு பிரான்ச் ஒண்ணு திறக்கிறோன்னா நம்மள தான் அனுப்புவாங்க. நான் அந்த பேங்க் மூலம் அந்த ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸ் டீம்ல இருந்தனாலதான் முதல் தடவை யாழ்ப்பாணத்துக்கே வந்தேன். நெல்லியடி பிரான்ச்சை திறக்கிறதுக்கு, ஜெஃப்னா பிரான்ச்சை திறக்கிறதுக்கு, வவுனியா பிரான்ச்சை திறக்கிறதுக்கு, கல்முனை எல்லாமே இந்த ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸ்ல இருந்தனாலதான் நாங்க எல்லா வேலையை விட்டுட்டே போகணும். இப்படி போற நேரம் ஒரு நாள் அந்த அம்மா பேங்க்ல வேலை செய்யற அந்த பெரிய போஸ்ட்ல இருக்க அந்த லேடி சொன்னாங்க, ரிச்சி நீ கூட பைத்தியம் ஆடாம ஒழுங்கா வேலையை நல்லா செஞ்சீங்கன்னா, ஹார்ட் ஒர்க் செஞ்சீங்கன்னா, இதே பேங்க்ல நீங்க இருந்தீங்கன்னா நான் உங்களை எப்படி சரி சீனியர் மேனேஜர் போஸ்டுக்கு நான் உங்களை புஷ் பண்ணிடுவேன் டக்குன்னு. நான் சொன்னேன், அம்மா மேடம், நான் இருப்பேன், இந்த பேங்க்ல தான் இருப்பேன், இந்த பேங்க்ல தான் வாழுவேன், இந்த பேங்க்ல தான் சாவுவேன்னு. என்னைய புஷ் பண்ணி விடுங்க போஸ்டுக்கு சொல்லி, பிறகு எனக்கு ப்ரொமோஷன் வந்துச்சு, நல்ல ஒரு இடத்துக்கு ப்ரொமோஷன் வந்துச்சு, பிரீமியர் பேங்கிங் சென்டர்ல. எல்லாம் போற நேரம் எல்லாம் ரைட், இன்னொரு 10 வருஷத்துல நான் சீனியர் மேனேஜர் ஆகிருவேன் ஷுவரான்னு போற வழியில ஆண்டவர் என்ன செஞ்சாரு, கதவை பூட்டிட்டாரு. பெரியோரு கதவு. அந்த கதவை பூட்டுனால தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு போதிக்கிறேன். ஏன்னா அந்த பூட்டின கதவு ஆண்டவர் என்ன செஞ்சாரு, இந்த வாழ்க்கையை அப்படியே ரியலைன் பண்ணி இந்த பர்பஸுக்கு அவர் என்னை கொண்டு வந்தாரு. இல்லாட்டி இன்னைக்கு நான் சீனியர் மேனேஜர் ஆகியிருப்பேன், ஆனா ஆண்டவரோட வார்த்தையை போதிக்கிறதுக்கு எனக்கு சான்ஸ் கிடைச்சிருக்காது. புகழ்ச்சியாக புகழ்ச்சியாக. 2வது நம்மள 2வது பாயிண்ட், ஏன் ஆண்டவர் கதவை பூட்டுறாரு. 2வது பாயிண்ட் வருது இல்லையா? ஒரு மூடிய கதவு உங்களை பாதுகாக்கவும் மற்றும் எதிர்கால சேதங்களை தடுக்கவும். இப்போ நாங்க நிறைய பேர் இருக்கோம், கடவுள் பூட்டின கதவை நாங்க பை ஃபோர்ஸா திறக்க பார்க்கிறோம்.
அந்த மனுஷனுக்கு கால் பண்றது, இந்த மனுஷனுக்கு கால் பண்றது, ஜெபம் ஜெபம் செய்யறது, ஃபாஸ்ட் பண்றது, மெசேஜ் பண்றது, போகாத இடத்துக்கு எல்லாம் போறது, செய்யாத வேலையெல்லாம் செய்ய பார்த்து பூட்டின கதவை நாங்க பைஃபோர்ஸா திறக்க பாக்குறோம். ஆண்டவர் புதைச்சதை நாங்க பைஃபோர்ஸா தோண்டி எடுக்க பாக்குறோம். இப்போ பூட்டின கதவை திறந்தா என்ன நடக்கும்னு நாங்க பார்ப்போம். இந்த 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 இதை பார்க்கலாம். பைபிள்ல இருக்கு, நான் வாசிக்க போகல. கிங் ஹெசகாயா சொல்லி ஒரு அரசர்ல வாழ்க்கையில நாங்க நம்மளுக்கு இதை பார்க்கலாம். 2 அரசர் 20:1-5. அந்த பைபிள் பஸ் ஸ்கிரிப்சர் தேவையில்லை, நான் கதையை சொல்றேன் உங்களுக்கு. இப்போ ஹெசகாயா சொல்லி ஒரு அரசர் இருந்தாரு. நல்லோரு அரசர், ஆண்டவருடைய கண்கள்ல நல்லோரு அரசர் வருவார் கிங் ஹெசகாயா. ஒரு நாள் ஆண்டவர் ப்ராஃபட் ஐசாயாக்கு சொல்லுவாரு, போயிட்டு ஹெசகாயாக்கு சொல்லுங்க, அவர் சாவ போறார், அவரோட மரணம், அவரை நான் எடுக்க போறேன். ஹெசகாயா அரசருக்கு போயிட்டு சொல்லுங்க, அவருக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு உயிர் வாழ்றதுக்கு. ப்ராஃபட் ஐசாயா போயிட்டு ஹெசகாயாக்கு இந்த சொல்ற நேரம், ஹெசகாயா அரசர் தானே, அவர் ஓன்னு அழ தொடங்கிட்டாரு. ஓன்னு அழ தொடங்கி, ஏன்னா அரச வாழ்க்கை ஐயோ கொஞ்ச நாள்ல முடிய போகுது சொல்லி அழ தொடங்கி, ஆண்டவர்கிட்ட அழ தொடங்கி. அரசர் என்ன தெரியுமா கேட்பாரு, ஆண்டவர் எனக்கு இன்னும் கொஞ்ச நாள் தாங்க, ஆண்டவரே எனக்கு இன்னும் கொஞ்ச நாள் தாங்க. வருகா ஆண்டவர் என்ன செய்வாரு, சரி இந்த மனுஷன் கொஞ்ச நாள் தானே கேட்கிறாரு, ப்ராஃபட் ஐசாயா அனுப்பி, சரி அவருக்கு போயிட்டு சொல்லுங்க, அரசருக்கு போய் சொல்லுங்க, நான் இன்னொரு 15 வருஷங்கள் அவருடைய வாழ்க்கைக்கு நான் சேர்க்க போறேன்னு. அண்டையில இருந்து அரசர் ஃபுல் ஹாப்பி. இப்ப பிரச்சனை இதுதான், கடவுள் பூட்டின கதவை இந்த அரசர் அழுது திறந்துட்டாரு. இப்ப பூட்டின கதவை திறந்தா என்ன நடக்கும்னு உங்களுக்கு நான் இப்ப சொல்றேன். ஹெசகாயா அரசர் 15 வருஷம் வாழ்ந்தார். இந்த 15 வருஷத்துக்குள்ளுக்கு அவர் ஒரு மகனை பெற்றெடுத்தார். இப்ப அந்த மகனை பெற்றெடுத்து ஹெசகாயா 15 வருஷத்துல இறந்துட்டாரு. அவர் இறந்த பிறகு அவரோட மகன் தான் அரசனானாரு. அந்த மகனுக்கு 12 வயசா இருக்கிற நேரம் அவர் அரசனானாரு. அவருடைய பேர் மனாசே. நீங்க பைபிள் வாசிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், கிங் மனாசே. யார் தெரியுமா மனாசே சொல்றது? உங்களோட அந்த கையில இருக்கு, பைபிள் இருக்குதானே, நீங்க வாசிக்க ஒரு பைபிள் உலகத்திலே கூடையா பிரிண்ட் பண்ண புத்தகம், கூடுதலா வாசிச்ச புத்தகம், உலகத்துல இருக்க பழைய புத்தகம். அந்த பைபிள்ல யாராவது மோசமான அரசர் சொல்லி யாராவது இருந்தா அந்த முழு பைபிள்லயும் அது இந்த மனாசே தான். இந்த ஹெசகாயாட மகன் மனாசே. மோசமான அரசர் இல்ல, இந்த பைபிள்ல மோசமான மனுஷன், பிசாசுக்கு 2வதா இருக்கிறது யார் தெரியுமா? மனாசே அரசரா 55 வருஷம் அரசாண்டாரு. முழு இஸ்ராயல் மக்களை காணுக எடுத்துட்டு போன மனுஷன். 55 வருஷம் அவரோட அந்த மனுஷன்டே பிள்ளைகள் புள்ள குட்டி எல்லாத்தையும் அடுத்த தெய்வங்களுக்கு பலி கொடுத்த மனுஷன் கிங் மனாசே. இந்த பைபிள்ல இருக்கிற மோசமான மனுஷன்னா அது மனாசேயா தான் இருக்கணும். ஹெசகாயா அரசர் ஆண்டவர் பூட்டின கதவை திறந்தனால நடந்த விளைவு தான் இது. அதான் ஆண்டவர் ஒரு கதவை பூட்டினார்னா அது ஒரு நாளும் நாங்க திறக்க போக கூடாது. ஏன்னா ஆண்டவருக்கு எல்லாமே விளங்கும். ஹெசகாயா அரசர் செத்து போயிட்டாரு, அவர் இது ஒன்னும் பார்க்கல, பிறகு வாழ்ந்த மக்கள் தான் இதெல்லாம் அனுபவிச்சாங்க. இன்றைக்கு ஹெசகாயா கதவை திறக்காட்டி நாங்களும் நீங்களும் இந்த மோசமான அரசரை பற்றி நாங்க கதைச்சிருக்க மாட்டோம். புகழ்ச்சியாக என் வாழ்க்கையில இப்ப போன வருஷம் ஏப்ரல் மாசம் 2ஆம் தேதி தான் நம்மள அப்பா இறந்தாரு. அப்ப எனக்கு நினைவு இருக்கு, நம்மள அம்மா திடீர்னு கால் பண்ணி சொன்னாங்க, ரிச்சி எங்க இருக்க, டக்குன்னு வீட்டுக்கு வான்னு. வெள்ளாவத்தில இருந்து பம்பளப்பேரிக்கு ஓட்டுனேன். வீட்டுக்கு போறேன், நம்மள அண்ணனு வந்திருந்தாரு. அப்ப பெட்ல தடுமாறுறாரு. இப்படி வாஷ்ரூம் காட்டிட்டு இருந்தாரு. அப்போ டக்குன்னு நானும் அண்ணனும் தூக்கிட்டு அப்பா வாஷ்ரூமுக்கு எடுத்துட்டு போற நேரம் இப்படி தடுமாறிட்டு இருந்த மனுஷன் திடீர்னு
ஒரு ஒரு லைஃப் இல்லாம போனிச்சு. கீழே போனார். அப்படியே போன உடனே எனக்கு விளங்கிச்சு, ரைட் அப்பா இறந்துட்டாருன்னு. ஆனா ஷுவர் இல்ல, 100% ஷுவர் இல்ல எனக்கு. நானும் அண்ணனும் டக்குனு கார்ல போட்டு, அப்பா கார்ல போட்டு நம்மள அண்ணன் ஓட்டுனாரு ஒரு ஓட்டம். நான் யோசிச்சேன், அப்பா மாத்திரம் இல்ல பரலோகத்துக்கு போயிருக்காரு, நாங்க எல்லாம் சேர்ந்துதான் போக போறோம்னு. அப்படி ஒரு ஓட்டம்னு ஓடுனாரு. நான் நம்மள அப்பாட நெஞ்ச அட்டின்னு அடிச்சேன். ஜெபம் படிக்காத ஜெபமே இல்ல அந்த கார்ல. பம்பலப்பீட்டுல இருந்து கழுபோவில் ஹாஸ்பிட்டல் வரையும் ஜெபம் படிக்கிறேன், அட்டிக்கிறேன். எப்படி சார் உயிர் வரும்னு கடைசியில ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு ஸ்ட்ரெச்சர்ல போட்டு டாக்டர் செக் பண்ற நேரம் டாக்டர் சொன்னாரு, தம்பி சாரி தம்பி, உங்களோட அப்பா இறந்துட்டாருன்னு. அது கேட்ட உடனே நம்மள அண்ணன் கொஞ்சம் அப்செட் ஆகி அங்க இங்க ஓட தொடங்கினாரு. நான் ஆண்டவர்கிட்ட ஒரே ஒரு கேள்வி ஒன்று கேட்டேன். நம்ம அப்பா பார்த்து நான் ஆண்டவர்கிட்ட கேட்ட ஒரு கேள்வி, ஆண்டவர் ஏன் நம்மள அப்பாவை நீங்க 26 வயசுல ஏன் எடுத்தீங்க? நான் யோசிச்சேன், நான் நினைச்சேன் ஒரு 80 வயசு வரை இருப்பாருன்னு. ஏன் இவரை எடுத்தீங்கன்னு நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன் அந்த டைம். அதுக்கு எனக்கு உள்ளுக்கு ஒரு சத்தம் ஒண்ணு கேட்டுச்சு, நான் உங்களோட அப்பா எடுத்தேன், ஏன்னா அதுதான் சரியான டைம் அவர் எடுக்கிறதுக்கு. திஸ் இஸ் த பெஸ்ட் திங் ஐ ஹாவ் ஃபார் ஹிம். இதுதான் சரியான இது உங்களோட அப்பாவுக்கு, இதுதான் இருக்கிறதுல நல்ல முடிவு உங்களோட அப்பாவுக்கு என் மேலன்னு கடவுளோட சத்தம் எனக்கு கேட்டுச்சு உள்ளுக்கு. அது கேட்ட உடனே நான் ஒரு அலர்ட் ஆகணும். நீங்க சொல்றீங்க, நான் அந்த ஃபியூண்டலுக்கு ஒரு கண்ணீர் விடல, அளவே இல்லை. நம்மளுக்கு கிளாஸ் பொடிய மாதிரிலாம் சொன்னாங்க, அது என்னடா நீ அழுறே இல்லைன்னு. ஏன்னா நான் ஆண்டவருடைய சத்தம் கேட்டேன். because that is the best thing that God had for my father. புகழ்ச்சியாக. மூன்றாவது, கடவுள் ஏன் கதவுகளை பூட்டுறாரு? மூடிய கதவு பின்னடைவு அல்ல, ஒரு ஆயத்தம். இப்ப நீங்க சரி, ஒரு 2 போன ஞாயிற்றுக்கிழமையில, அதுக்கு முதல்ல ஞாயிற்றுக்கிழமையில நாங்க வாசிச்சோம், சீடர்கள், இயேசுவின் சீடர்கள் யூதர்கள்னால பயத்துல கதவு பூட்டி ஒளிந்து இருந்தாங்கன்னு தானே. யோவான் 20:19 கதவுகளை பூட்டி கொண்டு ஒளிந்து இருக்கிற நேரம் என்ன செஞ்சார்? இயேசுநாதர் வந்தாரு. பூட்டின கதவு மூலமா இயேசுநாதர் வந்து என்ன சொன்னாரு? ஷாலோம், பீஸ் பி வித் யூ. இப்போ சீடர்கள் கதவை பூட்டுனாங்க பயத்தால. நாங்களும் சில நேரம் நம்மளோட வாழ்க்கையில நாங்க நிறைய பேர் கதவுகளை பூட்டுறது. ஆக்கள் நம்மளை ஹர்ட் பண்ணியிருந்தா, நம்மளை காயப்பட்டிருந்தா, நாங்க ஆக்களோட வாழ்க்கையில இந்த மனுஷனை நான் என் வாழ்க்கையில என் வாழ்க்கைக்கு எடுக்க மாட்டோம், நாங்க கதவை பூட்டுறது. ஆனா சில நேரம் ஆண்டவர் கதவை பூட்டுவாரு. இப்ப இயேசுநாதர் என்ன செஞ்சாரு? அவர் பூட்டின கதவுகளுக்கு போயிட்டு சீடர்களை அந்த ரூம்ல இருந்து வெளியே கொண்டு வந்து என்ன செஞ்சாரு? இயேசுநாதர் அவங்கள இன்னொரு ரூமுக்கு போட்டு அந்த கதவை இயேசுநாதர் பூட்டினாரு. எங்க தெரியுமா? எப்படி தெரியுமா பூட்டினாரு? X14 இருந்தா அதை வேணா வாசிக்கலாம், பரவாயில்ல, அதை விடுங்க. இயேசுநாதர் என்ன தெரியுமா சீடர்களுக்கு சொன்னாரு? அவர் சொன்னாரு, நீங்க எருசலேமுக்கு போங்க, இந்த அப்பர் ரூம்னா மேலறையில இருங்க கொஞ்ச காலம். ஆண்டவர் கடவுளானவர் எனக்கு எல்லா வல்லமையும் சக்தியும், இந்த உலகத்தை மாத்துறது எல்லாம் வல்லமையும் சக்தியும் எனக்கு தந்திருக்காரு. அதே பலத்தை நான் எனக்கு உங்களுக்கு தரணும். ஆனா நீங்க ரெடி இல்லை, இன்னும் நீங்க ரெடி இல்லாதனால நீங்க இந்த மேல் அறையில இருங்க. தூய ஆவியானவர் வந்த பிறகு உங்களுக்கு பலத்தையும் சக்தியையும் கொடுப்பாரு. அது பிறகு உங்களுக்கு உங்களோட உலகத்தை மாத்தலாம். ஆண்டவர் சில நேரம் கதவுகளை பூட்டுவாரேன்னு தெரியுமா? நாங்க ரெடி இல்லாதனால. நாங்க ரெடி இல்ல, ஆனா நம்மள ஆயத்தப்படுத்துறதுக்கு தான் பூட்டினாரு. அந்த சீடர்கள் 120 சீடர்கள் 50 நாள் பூட்டின கதவு பின்னுக்கே தான் இருந்தாங்க. பெண்டகாஸ்ட் தினத்தன்று தூய ஆவியானவர் வந்து அவர்களை ஆயத்தப்படுத்தி அவங்க வெளியே வந்தாங்க, உலகத்தையே மாத்தினாங்க. புகழ்ச்சியாக. உங்களுக்கு தெரியுமா, நான் ஒரு 7 வருஷத்துக்கு முதல்ல ஆண்டவர்கிட்ட ஒரு நாள் நம்மள பெரிய பாபா பிறந்து ஒரு 2-3 மாசத்துல ஒரு நாள் ஜெபம் படிச்சேன். அன்றைக்கு நல்ல நினைவு இருக்கு. 7 அவர் ஜெபம் படிச்சேன். அன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை 1 7 அவர் ஜெபம் படிச்சு நான் ஆண்டவர் சொன்னேன், இயேசுநாதரை எனக்கு இந்த உலகத்தை மாத்தணும்,
என்னைய பாவிங்க உலகத்தை மாத்த என் பாவிங்க இயேசுநாதரு கொண்டு சேஞ்ச் த வேர்ல்டு. திடீர்னு ஒரு சத்தம் எனக்குள்ளுக்கு, இயேசுநாதர் குரல், ரைட், யூ வாண்ட் டு சேஞ்ச் த வேர்ல்ட், ஃபர்ஸ்ட் கோ அண்ட் சேஞ்ச் யுவர் டாட்டர்ஸ் டேப்பர்ஸ். உனக்கு உலகத்தை மாத்தணுமா, சரி நீ முதல்ல போயிட்டு உங்களோட சின்ன பபா இருக்குதான் அவங்களோட டேப்பர்ஸை மாத்து, அது பிறகு நாங்க பார்ப்போம். அன்றைக்குல இருந்து இன்றைக்கு வரேன் டேப்பர்ஸ் மாத்திக்கிட்டு தான் இருக்கேன். சில நேரம் ஆண்டவர் சொல்லுவாரு, சின்ன விஷயங்களை சரியா செய்யுங்க, அது பிறகு நான் உங்களுக்கு பெரிய விஷயங்களை தாரேன். முதல்ல சின்ன விஷயத்த நீங்க சரியா செய்யாடு பெரிய விஷயங்களை எப்படி ஆண்டவர் தருவாரு? ஆண்டவர் சில நேரம் கதவுகளை பூட்டுவாரு. ஏன் தெரியுமா? உங்களோட பிரேக் த்ரூ ரெடி இல்லாட்டி கதவை பூட்டுவார். If your breakthrough is not ready, he will close the door. Or if you are not ready for your breakthrough, உங்களோட பிரேக் த்ரூக்கு உங்களோட அந்த புதுமைக்கு நீங்க ரெடி இல்லாட்டியும் கதவை பூட்டுவாரு. உங்களோட புதுமை ரெடி இல்லாட்டியும் வாழ்க்கையில கதவை பூட்டுவாரு. ஏன்னா உங்களை ஆயத்தப்படுத்த, இல்லாட்டி உங்களோட பிரேக் த்ரூ ஆயத்தப்படுத்த. புகழ்ச்சியாக நாலாவது கதவு, ஒரு மூடிய கதவு வாழ்க்கைக்கான ஒரு பாடம். இதை நான் பைபிள் வேர்ஸ் இருக்கு, நான் வாசிக்க போகல. எண்ணங்கள்ல நம்பர்ஸ் 14:34 இருக்கு. உங்களுக்கு இந்த கதை தெரியும் நிறைய பேருக்கு. போன வருஷம் போதிச்சவரும் இந்த கதையை சொல்லியிருப்பாங்க. இப்போ மோசஸ் வந்து 12 பேரை செலக்ட் பண்ணி அனுப்புவாரு கானான் தேசத்துக்கு போயிட்டு சோதிச்சுட்டு வர சொல்லி. நாடு எப்படி என்ன மாதிரி அந்த கானான் தேசத்துக்கு போறதுக்கு முதல்ல 12 பேர். அந்த 12 பேர் 40 பேருக்கு வந்து சொல்லுவாங்க. அது 12 பேர்ல 10 பேர் சொல்லுவாங்க, ஐயோ இந்த நாட்டுக்கு நான் போயிடாது, நம்மளுக்கு பெரிய பெரிய ஆக்கள் இருக்காங்க, யோதையர்கள் இருக்காங்க, ஜாயன்ஸ் இருக்காங்க சொல்லி ஆக்களுக்கு சொல்லுவாங்க. ஆனா 2 பேர் ஜோஷுவாவும் கலேபும் சொல்லுவாங்க, இல்ல ஆண்டவர் நம்மளுக்கு இந்த நாட்டை தந்திருக்காரு, நாங்க போவோம்னு. ஆனா யூத மக்கள் இந்த 10 பேரை நம்பி இல்ல நாங்க போகவே மாட்டோம்னு சொல்லி கடவுள்ல நம்பாம இந்த 10 பேரை நம்புவாங்க. அப்போ கடவுள் என்ன செய்வாரு, சரி நான் சொல்றத நீங்க நம்பலையே, என்னைய நம்பலையே, 40 நாள் நீங்க சுத்துங்க. 40 வருஷம் ஆண்டவர் அவங்களை சுத்த வச்சாரு. ஏன் ஆண்டவர் 40 வருஷம் சுத்த வச்சாரு? ஒரு பாடத்தை சொல்லி படிச்சு தாரதுக்கு. உங்களுக்கு ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன், சரியா? உதாரணத்துக்கு நான் அன்றைக்கும் சொன்னேன், நீங்க எல்லார்கிட்ட இருந்தும் கடன் எடுக்கிறது. சும்மா சொல்லி ஒரு எக்ஸாம்பிள், சரியா? நீங்க இந்த ஆள்கிட்ட இருந்து கடன் எடுத்து இந்த ஆளுக்கு கொடுக்கறது, ஊர்ல இருக்கிற எல்லார்கிட்ட இருந்தும் கடன் எடுக்கிறது. இப்ப எல்லார்கிட்டையும் கடன் எடுத்து ஒரு நாள் கடன்காரன் எல்லாம் ஒன்னா வந்து கழுத்தை பிடிக்கிற நேரம் நீங்க எங்க ஓடுவீங்க? இயேசுநாதர்கிட்ட ஓடுவீங்க. இயேசுநாதர்கிட்ட ஓடி, கடவுளே என்னை காப்பாத்துங்கன்னு. இயேசுநாதர் என்ன செய்வாரு? ஒரு நாள்ல கடன் எல்லாத்தையும் அடைச்சிடுவாரு. இப்ப இது நிறைய பேர் வாழ்க்கையில நடந்திருக்கு, சரியா? இப்ப என் வாழ்க்கையிலே ஒரு நாள்ல அடைச்சிட்டார். ஒரு நாள்ல நிறைய பேர், நம்மளுக்கு தெரிஞ்சவங்களோட தமிழ்ல கம்யூனிட்டிலையும் நிறைய பேருக்கு நடந்திருக்கு. ஆனா கடவுள் எல்லாருக்கும் இந்த வேலையை செய்யறது இல்லை. ஏன் தெரியுமா? சில ஆட்களுக்கு சொல்லுவாங்க, நீ 40 வருஷம் நட சொல்லி. ஏன் தெரியுமா? ஏன்னா கடவுள் ஒரு நாள்ல எல்லாத்தையும் செட்டில் பண்ணா நீங்க ஒரு 4-5 மாசம் கடனே எடுக்க மாட்டீங்க. ஆனா உங்களோட இருதயம் ஃபுல்லா மாறாதனால, ஃபுல்லா அது டிரான்ஸ்ஃபார்ம் மாறாதனால ஒரு 6 மாசம் போன பிறகு திருப்பி நீங்க மெதுவா கடன் எடுக்க தொடங்குவீங்க. ஏன் தெரியுமா கடன் எடுக்கிறீங்க? ஏன்னா கடனை அடைக்கிறதுக்கு ஒரு ஆள் இருக்காங்க. யாரு? கடன் அடைக்கிற இயேசுநாதர். அதனால நீங்க திருப்பி கடன் எடுப்பீங்க. அதனால இயேசுநாதர் கடவுளானவர் உங்களை 40 வருஷம் சுத்த வைப்பாரு. சுத்த வச்சு நீங்க, ஆனா உங்களுக்கு அந்த சக்தியையும் தருவார், அந்த கிரேஸை தருவாரு. அந்த கஷ்டம் மூலமா போறதுக்கு அந்த வளத்தையும் தருவார் இயேசுநாதர். உங்களோட தான் இருப்பாரு. ஆனா ஒரு நாள் அடைக்க மாட்டாரு. கொஞ்சமா போக உங்களுக்குள்ளே உங்களோட இருதயத்துல நீங்க உண்மையாவே நீங்க யோசிப்பீங்க, அட கடவுளே வாழ்க்கையில செத்தா கூடி ஒரு சதனாயினி கடன் எடுக்க மாட்டேன்னு ஒரு நிலைமைக்கு நீங்க வருவீங்க. நீங்க அந்த நிலைமைக்கு வார நேரம் கடவுளுக்கு உங்களோட இருதயம் விளங்குது தானே. He sees your heart. அந்த டைம் உங்களோட இருதயம் சம்பூர்ணம் ஃபுல்லா மாறின பிறகு ஆண்டவர் என்ன செய்வார் தெரியுமா? புதுசா கதவுகளை திறந்து ஆக்கள் ஒரு வழிவகுக்குவாரு.
உங்களோட கடன் எல்லாம் அடைக்கிறதுக்கு அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமா நீங்க பாப்பீங்க, என்னடா திடீர்னு கடன் எல்லாம் அடைக்க முடியுமான சைஸ்ல இருக்குன்னு எல்லாம் கடனை அடிச்சிருவீங்க. இப்ப எல்லாம் கடனை அடைச்சு முடிச்ச பிறகு நீங்க யோசிப்பீங்க, இனி கடனே நான் எடுக்க மாட்டேன். ஒரு மாசம் போன பிறகு கால் ஒன்று வரும் பேங்க்ல இருந்து, அண்ணன் ஹவுசிங் லோன் இருக்க எடுக்க ஆசையானு. நீங்க என்ன சொல்ல, எனக்கு கால் பண்ணோம் வெட்டி கருக்கி போட்டுவேன். பிறகு இன்னொரு ஒரு மாசத்துக்கு பிறகு இன்னொரு கால் அடிப்பாரு லீசிங் கம்பெனில இருந்து, அண்ணா பிவைடி சீலைன் நைட் வந்திருக்கு, புதுசா கார் வந்திருக்கு, லீசிங் கம்பெனில கால் அடி சொல்லுவாங்க, அண்ணா லீஸ் எடுக்க ஆசையானு பிவைடி சீலைன் நைட் வாங்குறதுக்கு. நீங்க சொல்லுவீங்க, சீலைன் நைட் எல்லாம் எனக்கு வேணாம், நீ எனக்கு திருப்பி கால் பண்ணா எனக்கு உருக்கி இருக்க லைன் இருக்குதானே சிங்கம், அது வந்து வெளியே வரும்னு போன வைப்பீங்க. ஏன்னா உங்களோட வாழ்க்கை நீங்க ஒரு வாழ்க்கைக்கு ஒரு பாடம்னு படிச்சுட்டீங்க. அதனால ஒரு நாளும் செஞ்ச தப்ப திருப்பி செய்ய மாட்டீங்க. இதுதான் இஸ்ராயல் மக்களுக்கு நடந்துச்சு. இஸ்ராயல் மக்களை ஏன் ஆண்டவர் 40 நாள் நடக்க வச்சாரு? ஏன்னா இஸ்ராயல் மக்கள் ஈஜிப்ட்ல இருந்து வெளியே வந்த நாள்ல இருந்து நோய் இருந்தாங்க. வாய திறந்தா அது இல்ல இது இல்ல, நெகட்டிவாவே தான் கதைகிறது, யோசிக்கிறது எல்லாம் நெகட்டிவாவே. ஆண்டவர் 40 நாள் ஓட வச்சாரு, நடக்க வச்சாரு. இருக்கிற எல்லாம் நெகட்டிவான கதையும் நெகட்டிவான யோசனை எல்லாத்தையும் கலட்டுறதுக்கு தான் 40 நாள் நடந்தாங்க, புகழ்ச்சியாக. இப்போ 40 வருஷம் நடந்து முடிஞ்ச பிறகு மோசஸும் இறந்துருவாரு, ஜோஷுவா லீடர்ஷிப் எடுப்பாரு. 40 வருஷம் முடிஞ்சு திருப்பி யோர்தான் நதிக்கரை கிட்ட வார நேரம், நீங்க ஜோஷுவா புத்தகத்தை வாசிச்சிருந்தா உங்களுக்கு விளங்கும், இஸ்ராயல் மக்கள் ஒரு நெகட்டிவான ஒரு வார்த்தையும் கதைக்க மாட்டாங்க, நெகட்டிவாவே யோசிக்க மாட்டாங்க. எவனாவது இப்போ 40 வருஷம் நடந்தாங்க, ஏன்னா பெரிய பெரிய யோதையர்கள் எல்லாம் இருக்கிறனால தானே. 40 வருஷம் முடிஞ்சு வார நேரம் அவங்களோட எதிரிகள் எல்லாத்தையுமே சொல்லுவாங்க, எதிரியா நாங்க இவனுக்கு அடிக்கிறோம், நாங்க அவனுக்கு அடிக்கிறோம். சுத்தி இருக்கிற எல்லா எதிரியும் அடிக்கிறது பயம் இல்லாம. ஏன்னா அவங்களுக்கு தெரியும், ஒரு நெகட்டிவ் வார்த்தை காய்ச்சா திருப்பி ஆண்டவர் சுத்த வைப்பாருன்னு. நீங்க அது இன்னைக்கு வரையும் உங்களுக்கு விளங்கும் தெரியுமா? இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா, நியூஸ பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இஸ்ராயல் இவ்வளவு சின்னது ஒரு நாடு. ஈரான் வந்து இஸ்ராயலை விட 80% பெருசு. ஒரு 80 இஸ்ராயல ஒரு ஈரானுக்கு போடலாம். இஸ்ராயல்ல பாப்புலேஷன் வந்து 90 மில்லியன், ஈரான் பாப்புலேஷன், இஸ்ராயல் 9 மில்லியன், 1க்கு 9 படி. ஆனா இஸ்ராயல் மக்கள் என்ன சொல்லுவாங்க, நாங்க 40 வருஷம் நடந்தோம் தானே, இனி எவனுமே நம்மளை அடிக்க போறது நாங்க தான் எல்லாருக்கும் அடிக்கிறது. இப்ப அவங்க அடிக்கிறது சரியா இல்லைன்னு நான் சொல்லல, அவங்க அடிக்கிறது தப்பு. ஆனா அவங்க 40 வருஷம் கட்டைய தின்னனால எல்லாரையும் அடிக்கிறது. பக்கத்துல ஈரான் அடிக்கிறது, லெபனன் அடிக்கிறது, சிரியா அடிக்கிறது, ஜார்டன் அடிக்கிறது, சுத்தி வர எல்லாரையும் அடிக்கிறது. முந்தி ஒரு 20 வருஷத்துக்கு முதல், இப்போ இல்ல, இஸ்ராயல்ல யாபோர்ட்ல ஒரு பெரிய ஒரு போர்டு ஒண்ணு இருந்துச்சு, பெங்கூரியன் யாபோர்ட்ல. அந்த போர்ட்ல என்ன தெரியுமா எழுதி இருந்துச்சு, அமெரிக்கா கவலைப்படாத, இஸ்ராயல் நாங்க இருக்கோம் உங்களை பாதுகாக்கிறதுக்கு. அமெரிக்கா do not worry, we are there to defend you, இஸ்ராயல் இவ்வளோ சின்ன ஒரு நாடு அமெரிக்காவுக்கு சொல்லுது, நீ கவலைப்படாத, நான் உங்களை இருக்கோம் பாதுகாக்கிறது. எப்படி இவங்க இப்படி கதைய தொடங்கினாங்க? 40 வருஷம் நடந்தனால வாழ்க்கைக்கு ஒரு பாடத்தை படிச்சு கொண்டாங்க. இன்றைக்கு வர 4000 வருஷத்துக்கு பிறகும் இஸ்ராயல் மக்கள் கிட்ட இருந்து ஒரு நெகட்டிவா வார்த்தை வராது. இல்ல நம்மளுக்கு செய்ய இயலாது, ஐயோ நாங்க சின்னவங்க, ஒரு நாளுமே கதைக்க மாட்டாங்க. அப்படி ஒவ்வொரு நேரம் கதைப்பாங்க, நம்மளுக்கு செய்யலாம், எல்லா உலகத்தை விட உலகத்துல எவனுக்கும் செய்ய இயலாதும் நம்மளுக்கு செய்யலாம் வேலை, அப்படித்தான் கதைப்பாங்க. டோட்டல் attitude and language change. புகழ்ச்சியாக. கடைசி 5வது, ஒவ்வொரு மூடிய கதவும் திறந்த கதவிற்கு வழிவகுக்கின்றது. இதுல இந்த ஸ்கிரிப்சர் கொஞ்சம் நாங்க வாசிப்போம். எங்க வாசிக்கலாமா?
இந்த நம்பர்ஸ் போடலாமா? சரி, பரவாயில்ல. இது மாத்திரம் நாங்க வாசிப்போம் இந்த ஸ்கிரிப்சர் கொஞ்சம். அவர்கள் தாங்கள் உளவு பார்த்து வந்த நாட்டை பற்றி இஸ்ரேல் மக்களிடையே தீய செய்திகளை பரப்ப இல்ல, ஐ திங்க் இட்ஸ் டிஃபரண்ட். இல்ல அடுத்தது, சாரி, நெக்ஸ்ட் ஒன். இல்ல சரி தட் ஒன் ப்ரீவியஸ் ஒன் முதலாவது தான். நீங்க போடுங்க, அது போடுங்க, எல்லாம் வாசிங்க. மக்களிடையே தீய செய்திகளை பரப்ப அவர்கள் நாங்கள் உளவு பார்க்க சென்ற நாடு தங்கள் குடிகளை விழுங்கும் நாடாகும். அதில் நாங்கள் கண்ட மக்கள் எல்லோரும் ஆளுயரமானவர்கள். பாத்தீங்கன்னா இது அப்படியே ஒரு நிமிஷம். இது 40 நாள் சுத்துறதுக்கு முதல்ல அந்த இந்த கானான் தேசத்துல இருந்த அவங்களோட எதிரிகள், சரியா, எதிரிகளோட லிஸ்ட். இது மோசஸ் லீடர்ஷிப்ல இருக்கிற 40 நாள் சுத்துறது முதல்ல. இதுதான் இந்த லிஸ்ட். இப்போ இந்த லிஸ்ட்ல இருக்கிற கெட்டவன் எல்லாம் வாசிங்க. அங்கு நாங்கள் நெப்பிலிம் அனாக்கின் மைந்தர்களான நெப்பிலிம் என்னும் அரக்கர்களை கண்டோம். நாங்கள் வெட்டுக்கிளிகளைப் போல தோன்றினோம். அவர்களுக்கும் அப்படியே நாங்கள் தோன்றியிருப்போம் என்றார்கள். சரி, இப்போ இது இந்த ஆக்கள்னால நெஃபிலிம்ஸ், ஏனாக்ட புத்திரர்கள், அரக்கர்கள், இந்த ஆக்கள்னாலதான் யோதையர்கள் 30-40 அடி மக்கள்னாலதான் இவங்க பயந்து கடவுளுக்கு சொன்னாங்க, இல்ல எனக்கு போயலாது, நம்மளுக்கு கானான் தேசத்துக்கு போயலாது, இவங்க நம்மளை கொண்டுருவாங்கன்னு. கடவுள் என்ன செஞ்சார்? நீ என்னைய நம்பாம இவங்க மேல பயப்பட்டீங்க தானே, 40 நாள் சுத்துங்க. இப்ப 40 வருஷம் சுத்தின பிறகு அதே நாடு, அதே ஊர், அதே நிலம், புது லிஸ்ட் ஒண்ணு இருக்கு. 40 வருஷத்துக்கு பிறகு இப்போ மோசஸும் இறந்துட்டாரு. ஜோஷுவா லீடர்ஷிப் எடுத்து திருப்பி கானான் தேசத்துக்கு போறதுக்கு முதல்ல இருக்கிற அவங்களோட எதிரிகள் லிஸ்ட் ஒண்ணு. அடுத்த ஸ்லைட் வாசிங்க பாஸ். கானான் போர்கள் அனைத்தையும் அறியாதிருந்த இஸ்ரேல் அனைவரையும் சோதித்து பார்க்குமாறு ஆண்டவர் விட்டு வைத்திருந்த இனத்தார் இவர்களே. இதுதான் இந்த லிஸ்ட், சரியா? இஸ்ரேலரின் தலைமுறைகளுக்கு குறிப்பாக போர்க்கலை இதுவரை அறியாதவர்களுக்கு அதை பழக்க வேண்டியதா வச்சுக்காரன். பாயிண்ட் நம்பர் 3 தான் அவர் இதை செய்தார். எக்ஸலன்ட். இதுதான் லிஸ்ட், சரியா? இந்த லிஸ்ட பாருங்க. இப்ப நாங்க முதல் வாசிச்சிருந்தோம் பழைய லிஸ்ட். 40 வருஷத்துக்கு முதல்ல நெஃபிலிம்ஸ், ஏனாக்ட புத்திரர்கள், யோதையர்கள். இப்ப இந்த லிஸ்ட பாருங்க. அதே நாடு, அதே ஊர், சரியா? இதுதான் லிஸ்ட். இப்ப பெலிஸ்தியரின் 5 சிற்றரசர்கள், கானானியர் அனைவரும், சிதோனியர், பாகால் கோர்மோன் மலையிலிருந்து ஆமாத்திற்கு போகும் வழி வரை உள்ள லெபனன் மலையின் குடியிருந்த மக்கள், சரி, ஆகியோர் இருந்தார்கள். சரி, இப்ப நீங்க இந்த லிஸ்ட பாத்தீங்கன்னா இதுல நீங்க பாருங்க, நெஃபிலிம்ஸ் இல்ல, அரக்கர்கள் இல்ல, ஏனாக்ட புத்திரர்கள் இல்ல. இப்ப இந்த ஆக்கள்னாலதான் இவங்க 40 வருஷம் சுத்தினாங்க. என்ன தெரியுமா உங்களுக்கு நான் சொல்ல வரேன்? கடவுள் 40 வருஷம் சுத்தினதுக்கு இன்னொரு காரணம் ஒண்ணு இருக்கு. ஆண்டவர் அந்த ஒரு கதவை பூட்டின நேரம், அந்த பூட்டின கதவு புதிய ஒரு கதவுக்கு வழிவகுத்தது. என்னது புதிய கதவு? 40 வருஷம் இவங்கெல்லாம் சுத்தி வார நேரம், சுத்தி கொண்டு இருக்கிற நேரம், ஆண்டவர் இந்த ஏனாக்ட புத்திரர்கள், யோதையர்கள், நெஃபிலிம், அரக்கர்கள் எல்லாத்தையும் கழட்டிக்கிட்டு இருந்தாரு 40 வருஷமா. கலட்டி இருந்து 40 வருஷம் இவங்க முடிஞ்சு முன்னுக்கு யோர்தான் நதிக்கரை முன்னுக்கு வார நேரம், திருப்பி கடந்து கானான் தேசத்துக்கு போற நேரம், இந்த அரக்கர்கள் பெரியவங்க யாருமே இல்ல. ஆண்டவர் அந்த கதவை பூட்டுனது 40 வருஷத்துக்கு காரணம் இந்த ஒரு புதிய கதவை திறக்கிறதுக்கு. புகழ்ச்சியாக ஆண்டவர் சில நேரம் வாழ்க்கையில கதவை ஒண்ணு பூட்டுவாரு. ஏன்னா ஆண்டவருக்கு தெரியும்
நீங்க அந்த கதவு அடி தட்டி 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 இருக்கீங்க. ஆண்டவரே கதவை திறங்க, ஆண்டவரே கதவு திறங்க. ஆண்டவர் சொல்றாரு, அடே அந்த கதவை தட்டுறதை நிப்பாட்டுங்கடா. வருஷக்கணக்கா தட்டுறீங்க, மாசக்கணக்கா தட்டுறீங்க. கொஞ்சம் என்ன கைய பிடிச்சிட்டு கொஞ்சம் ஒரு 2-3 அடி எடுத்து முன்னுக்கு வாங்க. முன்னுக்கு வந்தா 1008 புது திறந்த கதவுகள் இருக்கு, அதுலுக்கு போங்க. நீங்க பூட்டின கதவை தான் திறக்கணும்னு சொல்லி இருக்கீங்க. புகழ்ச்சியாக புகழ்ச்சியாக அது சொல்லி முடிக்கிறேன். இது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் ஒண்ணு. நான் 2008 A லெவல் செஞ்சு A லெவல் முடிச்ச பிறகு 1 மாசம் வீட்டுல தான் இருந்தேன். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வெளிநாடு போனாங்க, நிறைய பேர் வெளிநாடு போனாங்க, சிலவங்க யூனிவர்சிட்டி போனாங்க, பிறகு சிலவங்க வேலை செய்ய தொடங்குனாங்க. நான் வீட்டுல தான் இருந்தேன் 1 மாசம். ஆகஸ்ட்ல இருந்து அக்டோபர் வீட்டுல இருக்கிறேன். என் ஃப்ரெண்ட் ஒரு கிளாஸ் பொடியா கால் பண்ணி சொன்னா, அடே மச்சான் இன்டர்வியூ பேங்க் இன்டர்வியூ ஒண்ணு கூப்பிட்டு இருக்காங்க, BMICHல ஓப்பன் இன்டர்வியூ, போயிட்டு செக் பண்ணுன்னு. நானும் தடவட ஷர்ட் எல்லாம் போட்டு ஓடுனேன் இன்டர்வியூக்கு. அங்க போற நேரம் தான் அவர் சொன்னாரு, 50 பேர் தான் எடுக்க இருக்காங்க, கார்டு சேல்ஸ் ஜாப் ஒண்ணு. சேல்ஸ் சொல்றது அந்த கிரெடிட் கார்டு விற்கிற வேலை, கார்டு சேல்ஸ் ஜாப் ஒண்ணு, நீ போனு. அங்க போயிட்டு பாக்குற நேரம் 50 பேர் தான் சீட் இருக்கு. 50 பேருக்கு 2500 பேர் நிக்கிறாங்க. எல்லாம் A லெவல் முடிச்சு வந்தவனுங்க, என்னைய மாதிரி வெட்டியா இருந்தவனுங்க எல்லாம் வந்திருக்காங்க இன்டர்வியூக்கு. 2500 பேர். அதுல நான் லேட் ஆகி போனால நான் 2400 சொச்சோம். நான் பார்த்தேன், இது என்னடா இதுன்னு. 1 ஹவருக்கு மேல இருந்தேன் லைன்ல நிக்கிறேன். லைனும் போகுது இல்ல முன்னுக்கு. பிறகு எனக்கு பின்னுக்கு ஒரு கேர்ள் ஒரு ஆள் இருந்தாங்க, ஒரு பொம்பளை புள்ள. நான் பின்னுக்கு திரும்பி சிரிச்சேன். அவங்க சரி சிரிப்பாங்க, கல் சரி போகலான்னு. சிரிக்கவே இல்லை, உண்மைன்னு இருந்தாங்க. நான் சொன்னேன், நங்கி நீங்க ஒண்ணு இசராட்டேன்ட, நீங்க முன்னுக்கு வாங்க, என்ட இடத்த எடுங்க, நான் போறேன்னு. திரும்பி நான் இப்படி நடந்து போற நேரம் ஒருத்தன் எனக்கு பின்னுக்குள்ள இந்த கத்துனா, யோ மேட் மேன் வெயிட். பார்த்தேன், யாருடா இது இப்படி அமெரிக்கன் ஆக்சென்ட்ல கதைக்கிறான்னு. ஒருத்தன் வந்தா, பேங்க்ல வேலை செய்யறவர், அந்த ஸ்ரீலங்கன் மனுஷன் தான். ஆனா பார்த்தா அவங்க உடுப்பும் கண்ணாடியும் முடியும் ஷுவரா சொல்லலாம் இவன் ஸ்ரீலங்கால வாழ்ந்தவன் இல்ல, வெளிநாட்டுல பறந்து வாழ்ந்தவன். கிட்ட வந்தான். கிட்ட வந்து சொன்னா, யோ மேட் வேர் ஆர் யூ கோயிங், எங்க போறீங்கன்னு கையை கொடுத்து சொன்னா, மை நேம் இஸ் ஷாஹூல். அப்ப நானும் சும்மா அமெரிக்கன் ஆக்சென்ட்ல நானும் காய்ச்சேன், சும்மா இவனை கொஞ்சம் பைட் பண்ணிட்டு போவோன்னு. நான் சொன்னேன், யூ சவுண்ட் லைக் ஜாரூல் மேட். ஜாரூல் சொல்ற ஒரு மியூசிக் ரப்பர். கையை கொடுத்து கேட்டா, எங்க போறேன்னு. நான் அவனுக்கு சொன்னேன், இங்க பாரு மச்சான், 2500 பேர், நீங்க எடுக்கிறதே 50 பேரா, இதுல எனக்கு இந்த சீட் கிடைக்குமான்னு. சொன்னேன், இல்ல உன்னோட சிவிய தான்னு. சிவிய கேட்டாரு. சிவிய கேட்டு சிவிய திறக்கிற நேரம் பார்த்தா இங்கிலீஷுக்கு ஏ. நான் சொன்னேன், அடே அது தாண்டா என்கிட்ட இருக்கிற ஒரே, அடுத்த ஒண்ணு கூடியே இல்ல. அவன் சொன்னா, இந்த ஏ எனக்கு போதும் சொல்லி அவனோட கார்டை தந்தாரு, பிசினஸ் கார்டை கொடுத்து சொன்னா, கம் அண்ட் மீட் மீ ஆன் டியூஸ்டே அட் தி ஹெட் ஆஃபீஸ். டியூஸ்டே வந்து ஹெட் ஆஃபீஸ்ல என்னை மீட் பண்ணணும். நான் ரைட்னு எடுத்துட்டு வந்தேன். பிறகுதான் தெரிய வந்துச்சு, அந்த மனுஷன் வாஷ்ரூம் போயிட்டு, இன்டர்வியூ பேனல்ல இருக்கிற மனுஷன் வாஷ்ரூம் போயிட்டு திருப்பி இன்டர்வியூ பேனலுக்கு போற நேரம் தான் என்னைய பார்த்திருக்கான் வெளியில நடந்து போறது. பிறகு நான் டியூஸ்டே போனேன் ஹெட் ஆஃபீஸுக்கு. சரி போயிட்டு தான் பார்ப்போம்னு. போயிட்டு பாக்குற நேரம் 5 பேருக்கு தான் இன்டர்வியூ. அந்த 5 பேர்ல ஒரு ஆள் நான். இன்டர்வியூக்கு போயிட்டு இன்னொரு இன்டர்வியூ இருந்துச்சு, பிறகு மேத்ஸ் பேப்பர் ஒண்ணு இருந்துச்சு. எப்படி பாஸ் ஆனு கடவுளுக்கு தான் தெரியும். 3 பேஜ் மேத்ஸ் பேப்பரை செஞ்சு, இங்கிலீஷ் பேப்பரை செஞ்சு எப்படி சரி இன்டர்வியூல பாஸ் ஆகணும். உங்களுக்கு தெரியுமா, அந்த ஷாஹூல் சொல்ற அந்த அமெரிக்கன் காரன் சிகாகோல இருந்து வந்தான். நான் பேங்க்ல சேர்றதுக்கு முதல்ல 6 மாசத்துக்கு முதல் தான் சிகாகோல இருந்து வந்தாரு. நான் பேங்க்ல செஞ்சு 3 மாசத்துக்கு திருப்பி சிகாகோ போயிட்டான் மனுஷன். நான் யோசிச்சேன், என்னத்துக்கிட்டா இவன் சிகாகோல இருந்து வந்து இந்த ஸ்ரீலங்கன் பேங்க்ல சேர்ந்தாங்க. கடவுள் ஒரு கதவை பூட்டினாரு, 2500 பேர். நான் யோசிச்சேன், இந்த கதவு டெபினிட்டா எனக்கு திறப்பாடாது. பூட்டுற நேரம் இன்னொரு கதவு ஒன்று திறந்தாரு. இன்னொரு கதவு திறந்து பேங்க்குள்ளுக்கு என்னைய எடுத்தாரு. பேங்க்குள்ளுக்கு எடுத்த பிறகு என்னைய ப்ரொமோட் பண்ணி ப்ரொமோஷன் கிடைச்சு போற நேரம் திடீர்னு ஒரு பெரிய ஒரு பிரச்சனை, திருப்பி கதவை பூட்டினாரு.
ஆண்டவர் சில நேரம் நம்மள வாழ்க்கையில ஒரு கதவை திறப்பாரு. நாங்க அதுக்கு என்டர் ஆகணும் உடனே அதுக்கு நிறைய கதவு இருக்கும். திடீர்னு திருப்பி அதுக்கு ஒரு கதவை பூட்டுவாரு. கதவை பூட்டி நாங்க கொஞ்சம் போற நேரம் இன்னொரு கதவு திறந்து இருக்கும். கொஞ்சம் போடுறேன் அதுக்கு இன்னொரு கதவு இருக்கு, அது பூட்டி இருக்கும். கதவை திறந்து பூட்டுவாரு. ஏன் தெரியுமா? நம்மள அந்த ஃபைனல் டெஸ்டினேஷன் ஆண்டவர் நம்மளை உருவாக்குனதுக்கு ப்ரிப்பேர் பண்ணதுக்கு ஒரு காரணம், இந்த உலகத்துக்கு அனுப்புனதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அந்த இடத்துக்கு கொண்டு போறதுக்கு ஆண்டவர் கதவுகளை பூட்டுவாரு. நாங்க பூட்டின கதவை பைஃபோர்ஸா திறக்க பார்ப்போம், திறந்த கதவை பைஃபோர்ஸா பூட்ட பார்த்தா ஆண்டவர் நம்மளை அழைச்சிருக்கிற அந்த இடத்துக்கு நாங்க ஒரு நாளும் போக மாட்டோம். ஆண்டவர் ஒண்ணுதான் கேட்கிறாரு, என் கையை பிடிச்சிட்டு வாங்க, என்னைய நம்புங்க, நான் உங்களை சரியான பாதையில நான் கொண்டு செல்வேன். புகழ்ச்சியாக டாக்டர். நாங்கள் எங்களுடைய விழுந்தேற்ற ஆண்டவர்கள் மத்தியில கொண்டு வந்து எங்களுடைய முழு உள்ள நிலைகளிலே எங்கெங்கெல்லாம் எங்களுடைய வாழ்விலே கதவுகள் பூட்டப்பட்டிருக்கின்றன, எங்களுடைய சுய பரிசோதனை செய்து கொள்வோம். We'll just make the soul searching. ஆண்டவர்களை பார்த்து சொல்லுவது என்ன? ஒரு கணம் மௌனமாக ஒரு 2 minutes 2 நிமிடங்கள் அமைதியாக எழுந்தேற்ற ஆண்டவனை பார்த்து கேட்டு நிற்போம். ஒரு வசனம் சொல்லியிருந்த அந்த மூடிய கதவுகளுக்குள்ளாலே பயணிப்பதற்குரிய அந்த ஸ்ட்ரென்த் வல்லமையை ஆண்டவன் தருவார். யார் யார் those who believe, யார் யார் நம்புகின்றார்களோ. ஏனென்றால் அவர் அன்பே உருவான கடவுள். வெரோனிகா, நீங்க அந்த அழகான கண்கள் எங்களை கண்டதுனால அந்த பாட்டை அன்மியூட் பண்ணிட்டு படிப்பீங்களா? அது வேற ரிஃப்ளெக்ஷன் ஜான் நீங்க செய்யலாம். ஆண்டவன்ட்ட இந்த டைமை கூடுதலாக நாங்கள் ஆண்டவன்ட்ட இந்த செவி மடுப்போம். ஆண்டவன் என்ன சொல்றாரு எங்களுடைய வாழ்வுக்கு என்று கேட்போம். இந்த செய்தி எங்களுக்கு என்ன சொல்லுது, என்னத்தை கற்பிக்குது? போன வெனிஸ்டே, போன புதன்கிழமை நான் இந்த மெசேஜ கேட்டுக்கொண்டிருக்கே எனக்கு விளங்குது, ஆண்டவன் இது எனக்குள்ள கதைக்கிறார். ஏதோ நான் திருப்பி செபத்துக்குள்ளே நான் இதை கொண்டு போனேன். ஆண்டவன் சில கதவுகளை நீங்கள் பூட்டுறீங்க, சில கதவுகளை நீங்க துறக்குறீங்க. சில நேரங்கள்ல எனக்கு ஒரு ஸ்ட்ரென்த் வந்து, சில நேரங்கள்ல எனது மாற்றங்கள் தெரிய வந்தது. டோன்ட் மிஸ் திஸ். இந்த யூடியூப்ல இருக்கும் இங்கிலீஷ் எல்லாருக்கும் இங்கிலீஷ் தெரிஞ்சா கேட்கலாம். இது ஒரு சான்ஸ். இதை கடந்து போக விட வேண்டாம். டோன்ட் ஜஸ்ட் மேக் இட் பாஸ். இதை சும்மா கடந்து போக விட வேண்டாம். இது மெசேஜஸ், இது நல்ல மெசேஜ், குட் மெசேஜ்ன்றதெல்லாம் என்ன எங்களுக்கு படிப்பிக்குது, என்னோட என்ன இது பர்சனலா எனக்குள்ள கதைக்குது. இந்த பாடல் வெரோனிகா படிக்க நாங்கள் ஒரு கண்களை மூடி, எனக்கு, எனது குடும்பத்துக்கு, எனது வேலைக்கு, எனது தற்போதைய பிரச்சனைக்கு என்ன இந்த மெசேஜ் சொல்லுது? வெரோனிகா. உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்து நான் உயிர் வாழ்கின்றேன். உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்து நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை
நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, உம்மழகான கண்கள் கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். நன்றி இயேசு, நன்றி ஆண்டவரே. ஹalleluya, ஹalleluya. நன்றி ஆண்டவரே. ஹalleluya, ஹalleluya. நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே. அன்பார்ந்தவர்களே, இந்த நேரத்தில் நம் மத்தியில் வீற்றிருக்கிற நம்முடைய ஆண்டவரை நோக்கி அவருடைய அழகான அந்த கண்கள் நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நம் ஒவ்வொருவரையும் கண்டதனால் நம்முடைய வாழ்வு இப்பொழுது மாற்றம் பெற்றிருக்கின்றது. நாம் ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையில எத்தனையோ கதவுகள் மூடப்பட்டிருக்கிறது. எத்தனையோ நாம் நினைத்த விடயங்கள், நாம் சிந்தித்த விடயங்கள், நாம் யோசித்த விடயங்கள், நாம் எடுத்து வைத்த ஒவ்வொரு அடிகளும் அது ஒரு தடைகளாக, அது நடக்காததாக, இது என் வாழ்வில் இது நிறைவேறாதா, நான் நினைக்கிறது எதுவுமே நடக்காதா, எனக்கு ஏன் இவ்வளவு சோதனை, எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு வேதனை என்ற யோசனைகளோடும் எண்ணத்தோடு நாம் வந்திருப்போம். ஆனால் இன்றைய நாளில் நம்முடைய ஆண்டவர் நமக்கு கற்றுத்தந்தது, என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, நான் அந்த கதவை மூடியது உன்னை நான் சீரமைக்க, அந்த கதவுகளை நான் மூடியது உன்னுடைய வாழ்வை நான் சரிசமமாக, நீர் நடக்கின்ற பாதையை நான் ஆசீர்வதிக்கின்ற பாதையாக இருக்கும்படியாக, நீர் என்னை நோக்கி வருகிற பாதையாக இருக்கும்படியாக, நீர் அடிமைப்பட்டு போய்விடாமல் சாத்தானின் சோதனைக்குள்ளாகாத பண்ணம் நீர் என்னிடம் வர வேண்டும் என்பதற்காகவே நான் அந்த கதவுகளை மூடினேன் என்று சொல்கிறார். இந்த நேரத்தில் நாம் யோசிச்சிருப்போம், எனக்கென்று நான் வாழ்க்கையில் வைக்கிற திட்டங்கள், என்னுடைய யோசனைகள், என்னுடைய எண்ணங்கள் எதுவுமே நிறைவேறவில்லை என்ற யோசனை நமக்குள் இருக்கும். ஆனால் ஆண்டவர் இப்போது நமக்கு சொல்லுவது, இப்போது இல்லை, ஆனால் நிச்சயம் உனக்கென்று ஒரு கதவு திறக்கப்படும், அப்பொழுது நீ ஆசீர்வாதமானவனாயிருப்பாய். நீ நினையாத அற்புதங்களை, நீ நினையாத ஆசீர்வாதங்களை உம்முடைய வாழ்வில் நான் செய்வேன் என்று சொல்கிறார். மாறாக என்னுடைய அழகிய கண்கள் என்னுடைய அழகிய கண்களால் நான் உன்னை பார்க்கின்றேன், உன்னை நான் பார்க்கின்றேன், உன்னுடைய வாழ்வை நான் பார்க்கின்றேன், உன்னுடைய எதிர்காலத்தை நான் பார்க்கின்றேன். ஆகவே என் மீது நம்பிக்கையோடு, என் மீது உள்ள விசுவாசத்தோடு நீ நடந்து வா. மூடிய கதவுகளை பற்றி யோசிக்காதே, மூடிய கதவுகளை பற்றி நீ எண்ணாதே. உனக்கென்று அழகிய கதவு திறக்க ஆயத்தமாய் இருக்கிறது, என்னோடு வா என்று ஆண்டவர் சொல்கிறார். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. ஹalleluya, ஹalleluya. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவர், நன்றி தகப்பனே. வெரோனிகா. ஒன்றுமில்லாத என்னை உம் காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே, ஒன்றுமில்லாத என்னை உம் காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே, உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். நன்றி இயேசு,
நன்றி ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya. நன்றி இயேசுவே. நன்றி ஆண்டவரே. ஹalleluya 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 ஹalleluya. எனக்கு இந்த காலையில செபிக்க ஆண்டவன் எனக்கு காட்டிய ஒரு விஷயம். இந்த இடத்திலே ஒருவர் தனது சொந்த தாயோடு இருக்கிற ஒரு உறவிலே ஒரு விரிசல் காணப்படுகின்றது. அதுல அம்மாவோட ஒரு 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 ஆளுக்கு ஒரு பிரச்சனையாக இருக்கின்றது. இந்த நேரத்திலே அவர் அம்மாவை கடிந்து கொண்டிருக்கின்றார். அம்மாவை கடிந்து கொண்டிருக்கின்றார். எனது ப்ராப்ளம், எனது பிரச்சனைக்கு எனது அம்மா ஒரு பெரிய காரணம் என்று சொல்லி கடிந்து கொண்டிருக்கிற ஒரு விஷனை ஆண்டவன் எனக்கு காட்டினார். ஆண்டவன் சொல்லி நிற்கின்றார், குழந்தையே, உனது அம்மாவை உனக்கு தெரிவு செய்தது நான். உனது அம்மாவை நீ எனது கரங்களிலே இருந்து ஏற்றுக்கொள்ளு. நீ உனது வாழ்விலே இருக்கிற பெரிய முன்னேற்றத்துக்கு உங்களோட அம்மா ஒரு மூடிய கதவுண்டு நீ பார்க்கிறாய். இல்லை, நான் அவக்குள்ளாலேக்கான ஆசீர்வாதங்களை தந்திருக்கின்றேன். அவள் இருக்கிற நன்மைகளை பார்க்க பாரு. உனக்கு பல நல்ல கதவுகள் துறக்கப்படும் என்று சொல்லி நிற்கின்றார். நன்றி இயேசுவே. நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. பின்ன இன்னொரு விஷயம் தான் கடவுள் என காட்டினது, எப்பயுமே ஒரு கத்திய தன்னோட வச்சிருக்கிற ஒருவர். எப்பயுமே ஒரு கத்தி அவருடைய பேக்லயோ, இஸ் நாட் ஆக்களுக்கு வெட்டுறதுக்கு இல்ல, எப்பயுமே ஒரு நைஃப வச்சிருக்கிற ஒரு பர்சன். எப்பயுமே ஒரு அது பழம் வெட்டுறதுக்காக இருக்கலாம். ஆல்வேஸ் ஹி கேரிஸ் அ நைஃப். நைஃப் உண்டு அவர்கிட்ட எப்பயுமே இருக்கும். ஆண்டவன் அவரை பார்த்து சொல்லி இருக்கின்ற, நானே உனது பாதுகாப்பு. ஐ ஆம் யுவர் செக்யூரிட்டி. நான் தான் உனது பாதுகாப்பு, பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன் என்று ஆண்டவன் சொல்லி நிற்கிறார். நன்றி இயேசுவே. நன்றியா ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ரிச்சி, word of knowledge you can share. நான் ஆண்டவர் காட்டினாரு ஒரு வெட்டிங் ரிங். வெட்டிங் ரிங் ஆண்டவருக்கு இருக்கிற என்ன வெட்டிங் ரிங். யாராவது இங்க இருக்கீங்க, நீங்க உங்க கல்யாணத்தை பற்றி நீங்க யோசிக்கிறீங்க கூடாதுன்னா, எனக்கு கல்யாணம் ஆகுமா, will anyone get married to me? ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இந்த வருஷத்துக்குள்ளுக்கு உங்களோட பார்ட்னரை, உங்க ஆண்டவர் உங்களுக்கு சொல்லி ப்ரிப்பேர் பண்ண பார்ட்னரை நீங்க இந்த வருஷத்துல நீங்க சந்திப்பீங்க. வெட்டிங் ரிங் அந்த ஆண்டவர் உங்களுக்கு சொல்லி ப்ரிப்பேர் பண்ணால் இந்த வருஷம் உங்களோட வாழ்க்கைகளுக்கு வருவார் புகழ்ச்சியாக. நன்றி இயேசுவே. நன்றி ஆண்டவர். வேற யாராவது யாரோ இருக்கீங்க இங்க, உங்களுக்கு வெளிநாடுனா போயிட்டு வாழ்றதுக்கு இல்ல, படிக்கிறதுக்கு இல்ல, வேலை செய்யறதுக்கு இல்ல, ஒரு ஹாலிடேக்கு வெளிநாடுக்கு போகணும். வாழ்க்கையில வெளிநாடு போயிட்டே இல்ல, எனக்கு போகணும் ஒரு மலேசியா மாதிரி ஒரு இடத்துக்கு, சிங்கப்பூர். உங்களுக்கு இருக்கு, அது ஒரு பெரிய ஒரு சின்ன வயசுல இருந்தே உங்களுக்கு இருக்கு அந்த ஒரு ஆசை. ஆண்டவர் சொல்றாரு, ஐ வில் ஃபுல்ஃபில் தட். நீங்க நம்புங்க, அது நடக்கும் சரியான டைம்ல வெற்றியாக. நன்றி இயேசுவே. நன்றி ஆண்டவரே. நன்றி இயேசுவே. நன்றி நன்றி. ஜான், தினேஷ், யாருக்காவது ஏதாவது வேர்ட் ஆஃப் நாலேஜ் வந்தால்? ஆம் சகோதரிகளே, நாங்கள் எங்களுடைய வாழ்விலே நினைப்பது நடந்து விடாமல் இருக்கின்ற நேரங்களிலே, இந்த ரிச்சி சொன்னது போல நாங்கள் ஆசீர்வாதங்கள் இல்லை என்றுதான் யோசிச்சிருக்கோம். அந்த ப்ராப்ளத்தை நெச்சு நாங்கள் மனம் பெறந்துவோம். எனக்கும் போன புதன்கிழமை இந்த மெசேஜ் கேட்டுக்கொண்டிருக்கேன். ஆண்டவன் கணக்கு என்னோட கதைச்ச இல்ல சிலதுல ஆண்டவன் சில நேரங்கள்ல வெளி சிச்சுவேஷன்ஸ் மாத்திரம் அல்ல, எவ்வாறு அந்த இஸ்ரேல் மக்களுடைய அந்த ஜெனட்டிக்கல் ஜீன் சேஞ்சஸ், அந்த ஆட்களுடைய வாழ்வியல் மாற்றங்களை கொண்டு வர்றதுக்காக கதவுகள் பூட்டுறார் என்ற செய்தி எனக்குள்ள ஒரு மிகவும் ஆழமாக பதிந்திருந்தது. ஆம் சகோதரிகளே, ஒன்று மாத்திரம் உண்மை, ஆண்டவன்
அந்த பூட்டிய கதவுகளுக்குள்ளால. ஏன் எங்களுக்குள்ள அந்த ஒரு பெரிய ஒரு மாற்றங்கள் செய்ய வேண்டும் என்றால் ஆண்டவன் எங்களுடைய எதிர்காலத்தை பிற்காலத்தை அன்பு செய்கின்றார். அது எனக்கு உங்களுக்கு கேரண்டி. ஹீஸ் லவ்விங் அவர் ஃபியூச்சர். இதுல இருக்கின்ற ஒவ்வொருவருடைய எதிர்காலத்தை உள்ள கனவுகளை அடைவதற்கு ஆண்டவன் என்னையும் உங்களையும் அந்த மூடிய கதவுகளால தயார்படுத்துகின்றார். அந்த நல்ல செய்தியோடு, அந்த மன மகிழ்வோடு, அந்த உறுதிப்பாடோடு எங்களுடைய இதயங்களை ஆண்டவனிடத்தில் எழுப்பி, நீர் மூடிய கதவுகளை ஆண்டவரே, நீர் எங்களோடு நீர் எங்களை குலப்படுத்துகின்றீர், ஆசீர்வதிக்கின்றீர், அன்பு செய்கின்றீர் என்று இல்லை உணர்பவர்கள் ஒரு கணம் அன்மியூட் பண்ணிட்டு நன்றி ஆண்டவனே என்று சொல்லி சொல்லுவோம். நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே, ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. இயேசுவே, நன்றி ஆண்டவரே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே, ஹல்லேலூயா. இயேசுவே, நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே, நன்றி. Praise the Lord, praise the Lord, praise the Lord. நாங்கள் பிளஸட் சாக்ரமெண்ட் அல்லது பிளஸட் சாக்ரமெண்ட் வச்சுட்டு நாங்கள் அடுத்த செஷனாக எங்களுடைய பரிந்துரை இன்டர்செசரி